பொருளாதாரத்தின் அடிப்படைகள் கீழே தரப்பட்டிருக்கி அவற்றுள் கோட்பாட்டு ரீதியிலான அடிப்படையை தேர்ந்தெடுத்து புள்ளடியிடுக. அந்த அடிப்படையில் அல்லாவுக்கு நன்றி செலுத்துதல், செலவு செய்வதில், சேமிப்பதில் நடுநிலை பேணல், தனிநபர்களின் சொத்தில் சமூகத்துக்கும் பங்குண்டு, வட்டி பொருளாதார விடயங்களில் இடம்பெறாமல் கவனமாயிருத்தல். இதில் பொருத்தமான விட மூன்றாவது விட தனிநபர்களில் சொத்தில் சமூகத்துக்கும் பங்குண்டு என்பது அதற்கான விடையாக நாங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். அடுத்தது 82வது கேள்வியை பாருங்க. பொருளீட்டலில் பேண வேண்டிய ஷரியத் வரையறைகளில் நல்லொழுக்க விழுமியங்களுக்கு முரணான செயல்முறையாக கருதக்கூடிய செயல். அதாவது இந்த கேள்வியில சில நேரங்களில் மயக்கத்தை ஏற்படுத்தும். அண்மையில ஏஎல் பரீட்சையிலும் கூட உங்களுக்கு தெரியும், அதிகமாக ஸ்ட்ரக்சர் மாற்றப்பட்டு புதிய புதிய முறைமையின் அடிப்படையிலேயே எடுபட்டு அதாவது கேள்விகள் கொடுக்கப்பட்டு வந்திருக்கிறது நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க. எனவே இனிவரும் காலங்களிலும் கூட பெரும்பாலும் இஸ்லாம் பாடம் எமது சமய சார்ந்த பாடமாக இருந்தாலும், எமது வாழ்வியலோடு தொடர்பான பாடமாக இருந்தாலும், இலகுவா பாஸ் அதாவது சித்தி அடைவதற்கான ஒரு நிலையை நாங்கள் எங்கட வாழ்வியலில் கொண்டு வருகின்ற பொழுது உருவாக்கி கொள்ள முடியும். அது மாத்திரமல்லாமல் இப்படியான இந்த ஒரு இந்த எங்களை விளங்கிக் கொள்ள முடியாத அப்படியே கேள்வியெல்லாம் இருந்தால் நான் 2-3 தடவை நீங்கள் வாசிங்க ஒழுங்கா. பாருங்க, பொருளீட்டலில் பேண வேண்டிய ஷரியத் வரையறைகளில் நல்லொழுக்க விழுமியங்களுக்கு முரணான செயல்முறையாக கருதப்படக்கூடிய செயலாக இவிடத்தை எதிர்பார்க்கப்படுற விட லஞ்சம் வாங்குறது தான் இவிடத்தை எதிர்பார்க்காங்க. 83வது கேள்வியை பாருங்க. தனது செல்வத்தின் மூலம் அதிக நன்மைகளை அடைந்து கொண்ட சஹாபி இஸ்லாமிய வரலாற்றில், அதிலும் குறிப்பா இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக வேண்டி தனது பொருளாதாரம் அனைத்தையும் தியாகம் செய்த அதிகமாக கொடுத்த ஒரு சஹாபியாக நாங்கள் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு சஹாபியாக ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று 84வது கேள்வி, விவசாய பங்குடைமையை குறிக்கும் சொல். விவசாய பங்குடைமையை குறிக்கும் சொல்லாக குறிப்பா நீங்க பார்க்கையிலும் இந்த 4 விடைகள் இஸ்லாமிய பொருளாதாரத்துல பிரதானமாக சொல்லப்படுற குறிப்பா நீங்க சில இஸ்லாமிக் பேங்க்ல போனீங்கன்னா இந்த முறைமைகள்லாம் காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அந்த அடிப்படையில முதலாவது இருக்கிற முதாரஃபா என்று சொல்லக்கூடிய முறைமையை கொஞ்சம் பார்த்துட்டு போவோம். முதாரஃபா என்று சொல்லக்கூடியது உதாரணமாக இன்னைக்கு பொருளாதாரம் இருக்கி, இன்னும் ஒரு நபரிடம் அவருடைய திறமை இருக்கி, உழைக்கின்ற அந்த ஆற்றல் அவர்கிட்ட இருக்கி. குறிப்பா அதுக்கு உதாரணமா நாங்க சொல்லிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் திறமை இருந்தது, ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் பொருளாதாரம் இருந்தது. அப்ப இந்த பொருளாதாரத்தையும் அந்த திறமையையும் இரண்டே ஒருங்கிணைத்து செய்யக்கூடிய தொழில் முயற்சியைத்தான் முதாரஃபா என்று சொல்லக்கூடிய முறைமை காணப்படுது. அப்ப இந்த முதாரஃபா என்ற முறைமை என்றால் என்ன என்று ஒரு கேள்வி கேட்டாலும் நீங்க அதுக்குரிய பதிலாக அதில் குறிப்பா நீங்க தெளிவாக எழுதுவதாக இருந்தால் மூலதனத்தையும் உழைப்பையும் அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளும் வர்த்தக முயற்சியைத்தான் இந்த முதாரஃபா என்று சொல்லக்கூடிய முயற்சி காணப்படுது. அதுக்கு உதாரணம் நீங்க சொல்வதாக இருந்தால் ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த அவங்க அந்த உழைப்புக்காக கொடுத்த அந்த முயற்சியை நீங்க உதாரணமா குறித்து கொள்ள இயலும். அடுத்த முஷாரக்கா என்று சொல்லக்கூடிய முறை எல்லோருக்கும் தெரிந்ததுதான். கூட்டு வியாபாரம், அதாவது கூட்டு வியாபாரம் என்று சொல்லுகின்ற பொழுது பலர் ஒன்று சேர்ந்து தங்களது மூலதனங்களை அதிலும் குறிப்பா அந்த மூலதனங்களை விட்டு செய்யக்கூடிய முறைமைகளைத்தான் அந்த அதாவது சொல்லுவாங்க. எப்படி சொல்லலாம் என்றால், பலரிடம் உதாரணமாக ஒரு நபரிடம் 1 லட்சம், 2வது நபரிடம் 3 லட்சம், அப்படி இருக்கிற 5 நபர்கள் சேர்ந்து ஒரு தொழில் முயற்சி ஆரம்பித்து அவருடைய போடப்பட்ட மூலதனத்துக்கு ஏற்ப அவங்க என்ன செய்யறாங்க, தங்களுடைய லாப நட்டங்களை பகிர்ந்து கொள்றாங்கன்னா அதை நாங்கள் முஷாரக்கான்னு சொல்றோம். இப்போ இவ்விடத்தை நாங்கள் பார்க்கலாம் இந்த விவசாய பங்குடைமைன்னு சொல்லக்குள்ள அதுல குறிப்பா முராபா என்ற முறைமையும் பார்த்துட்டு போவோம். முராபா என்று சொல்றது ஒரு வர்த்தகர் என்ன செய்யறாருன்னா ஒரு பொருளை வெளியிலிருந்து கொண்டு வராரு. உதாரணமா கிளம்பிருந்து ஒரு பொருளை தனது ஓட்டமாவடி கொண்டு வரார் என்றால், அந்த கொண்டு வந்த அந்த பொருளாதாரத்தின் அந்த பொருளினுடைய செலவு, அவர் செய்த பிரயாணம், அவர் பேசிய அந்த தொலைபேசி, இப்படியான ஏற்றுமதி இறக்குமதி போன்றவைக்கெல்லாம் அந்த பொருள்ல அவர் கொண்டு வந்த பொருள்ல இட்டு கடைசியா என்ன செய்வாண்டா அந்த பொருள் ஒரு 150 ரூபாய் அந்த 150 ரூபாய் என்ற அந்த விலையை குறித்த வியாபாரம் செய்வார். ஆனா அதே பொருளை அவர் வெளியில ஒரு 75 ரூபாய்க்கு எடுத்திருப்பார். ஏன் 150 ரூபாய் அதுக்கு இடுறார் என்றால்,
அவருடைய அந்த செலவினங்களை அதுல போட்டிருப்பார். இந்த முறைமையை தான் வந்து முராபஹா என்று சொல்லக்கூடிய முறைமையா சொல்லப்படுறது. சில நேரங்களில் நாங்க வியாபாரியா நாங்க அந்த வர்த்தகரிடம் நாங்க பொருளை கொள்வனவு செய்கின்ற பொழுது நாங்கள் இருவரும் பேசி அதற்கான ஒரு முடிவை இறுதி அந்த பிரைஸை நாங்க பெற்று அதுக்குரிய அந்த பொருளை பெற்று வரலாம். இறுதியாக நான்காவது விடை தான் விவசாய பங்குடைமைன்னு சொல்லுறது முசாரான்னு சொல்லக்கூடிய முறைமையாக அந்த விவசாய பங்குடைமை நாங்க சொல்றது. அடுத்து 85வது கேள்வி பாருங்க. அதுல ஆனாவனா பகுதிகளோடு தொடர்பான, அதாவது இரு பகுதியில பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் குறிப்பா வந்து ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுடைய தொழில். அப்ப எல்லோருமே நாங்க அறிந்த விடயம் தான் ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் செய்த தொழில் எல்லோருக்கும் தெரிந்ததுதான் விவசாயம் செஞ்சிருக்காங்க. விவசாயம்னு சொல்லக்குள்ள 3 இலக்கங்கள்ல அதுக்கான ஆங்கில எழுத்துக்கள் இருக்கு. 1 2 3 4 இந்த 3 இலக்கங்களையும் டியில துவங்குது. அப்ப இதுல ரெண்டாவது பாருங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தொழில் வந்து தச்சு தொழில். அப்ப தச்சு தொழில்னு சொல்லுகின்ற பொழுது அந்த ரெண்டாவதுல அந்த விட காணப்படுது. அப்ப டிசி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தொழில் வந்து தெரியும் நெசவு தொழில். அதே மாதிரி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தொழில் வந்து இரும்புருக்கு தொழில். அப்ப டிசிஏ பி என்பது அதுக்கான விடையாக நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள இயலும். 86வது கேள்வி பாருங்க. சிறந்த தொழில் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வினவப்பட்ட பொழுது அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த பதில் தான் விவசாயமும் கைத்தொழிலும் வர்த்தகம்னு சொன்னாங்க பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்ப அந்த அடிப்படையில விவசாயம் வர்த்தகம் சிறந்த தொழில் என கேட்ட பொழுது விவசாயமும் வர்த்தகம் என்று சொன்னாங்க பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அதிகமாக மக்கா மதீனா காலங்களில் வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் வர்த்தகத்திலும் விவசாயத்துறைகளையும் அவங்களே தங்களை மேம்படுத்தி கொண்டிருக்காங்க. அப்ப 86வதுக்கு பொருத்தமான விட வந்து விவசாயமும் வர்த்தகமும். 87வது கேள்வியை பாருங்க. விவசாய 87 வியாபாரத்தின் அடிப்படைகளுக்கு உள்ளடங்காத விடயம். வியாபாரத்தின் அடிப்படைகளுக்கு உள்ளடங்காத விடயம். வியாபாரத்தின் அடிப்படை நாங்க படிச்சிருக்கோம். அதுல குறிப்பா வந்து ஈஜாப், கபூல், அதுல குறிப்பா வந்து வியாபாரி, அதாவது கொள்வனவாளர், நுகர்வோர், விற்பனை, அப்படியான அந்த தொழில வியாபாரத்துல இப்படி இருசாராரும் இருப்பாங்க. வர்த்தகரும் இருப்பாங்க, அதாவது கொள்வனவு செய்கின்றவரும் இருப்பார். இப்ப அந்த அடிப்படையில இதுல வியாபாரத்தின் அடிப்படைகளுக்கு உள்ளடங்காத விடையும் ஷாஹித். அப்ப ஒரு பொருளை நாங்க கொள்வனவு செய்வதா இருந்தால் நாங்க எங்கேயுமே சாட்சிகளை வைத்துக் கொண்டு நாங்கள் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் செய்யறல. சில இடங்கள்ல தான் அந்த ஷாஹிதுகள் தேவைப்படும், அதாவது சாட்சிகள் தேவைப்படும். எனவே அந்த அடிப்படையில 87வதுக்கு வியாபாரத்தின் அடிப்படைகளுள் உள்ளடங்காத விடயமாக ஷாஹிதை நாங்க உதாரணமா குறிப்பிடலாம். 88வது பாருங்க. வியாபார பொருள் கொண்டிருக்க வேண்டிய தகைமைகளுக்கு உட்படாத அம்சம். வியாபார பொருள் கொண்டிருக்க வேண்டிய தகைமைகளுக்கு உட்படாத அம்சம் என்று சொல்லுகின்ற பொழுது குறிப்பா வந்து நாங்க பாருங்க, முதலாவது சுத்தமானதாக இருத்தல், இரண்டாவது விற்பவருக்கு சொந்தமானதாக இருத்தல், மூன்றாவது களஞ்சியப்படுத்தப்பட்டிருத்தல், கையிருப்பில் காணப்படல். அப்ப வியாபார பொருள் கொண்டிருக்க வேண்டிய தகைமைகளுக்கு உட்படாதது களஞ்சியப்படுத்தப்பட்டிருத்தல், அது மூன்றாவது விடாதுக்குரிய. அதே போன்று தொழில் முயற்சிகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சேவை தொழில். அந்த சேவை தொழில் என்று சொல்லுகின்ற போது அது சேவை தொழில் புலமை சாராத சேவை. சேவை தொழில வந்து புலமை சாராத தொழில் எதென்று விடுத்த கேட்கப்பட்டிருக்கு? காவல் பணி. இப்ப சேவை தொழில புலமை சார்ந்தது என்று சொல்லுகின்ற பொழுது அதுல தாதி வரும், இலிகிதர் வருவாங்க, கற்பித்தல் டீச்சர்ஸ் வருவாங்க. அப்ப இந்த மூணும் சேவை தொழில புலமை சார்ந்த தொழிலாக காணப்படுகின்ற அதே சமயத்துல காவல் பணி, அதே மாதிரி ஓஇஎஸ் சொல்லுவோம், அதாவது காரியாலய உதவியாளர் போன்றவர்கள்லாம் வந்து புலமை சாராத சேவை சார்ந்தவர்களாக நாங்க சொல்லலாம். அப்ப இதுக்கு விட வந்து முதலாவது விட. அதே மாதிரி 90வது கேள்வி பாருங்க. இரும்பை பயன்படுத்தி பெரும் சுவர்களையும் அணைகளையும் நிர்மாணிக்கும் கட்டடக்கலை நுட்பத்தை கொண்டவர் என அல் குர்ஆனில் குறிப்பிட்டவர். நாங்க சூரா காஃப்ல இவங்களுடைய வரலாறை நாங்க பார்த்திருப்போம். அதுல குறிப்பா வந்து பெரும் சுவர்களை அணைகளை கட்டின அந்த பெருமை வந்து துல்கர்னைன்னு சொல்லக்கூடிய அந்த ஆட்சியாளரை சாரும். அது அவர் தான் வந்து அவங்களுக்கு தெரியும் யஜூஜ் மௌஜூஜ் கூட்டம் வந்து அதிலிருந்து, அதாவது அவர்கள் வெளியில வராமல் பெரும் ஒரு தடுப்பு சுவரை கூட அதிலும் குறிப்பா வந்து இரும்பு பாலங்களை கொண்டு போடப்பட்டிருக்காரு. அந்த செயலை செய்தவர் தான் துல்கர்னைன். 91வது கேள்வியை பாருங்க. கைத்தொழிலில் ஈடுபட்டு பிழைப்பு நடத்தி நபி அவர்களது மனைவி, அதாவது கைத்தொழில் தான் அவங்களுடைய பிரதானமான தொழிலாக செய்திருக்காங்க. அதிலும் வலை பின்னி அவங்களுடைய வாழ்வாதாரங்களை கொண்டு போயிருக்காங்க. அவர்கள வரிசைகள்ல ஜைனப் பின் ஜஹ்ஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை உதாரணம் நாங்க சொல்லலாம்.
92வது கேள்வி, ஒரு சேவை தொழிலில் ஈடுபடுபவர் தனது சேவை நேரத்தில் வேறு பணிகளில் ஈடுபடுவது. இப்போ உதாரணமாக நம் அனைவரும் அறிந்த விடயம்தான், ஒரு அரச உத்தியோகத்தில் உள்ள ஒரு நபர் அந்த அரச உத்தியோகம், அதாவது அவர் செய்கிற அந்த நேரம் தவிர அந்த நேரத்தில் அவர் வேறொரு வேலையை பார்க்காரு. உதாரண பாடசாலை ஒரு ஆசிரியர் வாரார் என்றால் அந்த ஆசிரியர் பாடசாலையிலும் இருந்து கொண்டு வேறொரு வெளியில வேலையை ஒன்று பார்க்கார் என்றால் இஸ்லாத்தின் பார்வையில அதற்கான சட்டம் என்ன என்பதுதான் விடத்தன கேள்வியை நாங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அந்த அடிப்படையில முதலாவது விடையை பாருங்க, ஏமாற்றாக கருதப்படும். அதுல பொருத்தமா தான் இருக்கும் அந்த விடையெல்லாம், அதை கொஞ்சம் கவனமா பார்த்து கொண்டீங்கன்னா அதுக்குரிய விடையை நீங்க கண்டுபிடிச்சு கொள்வீங்க. ரெண்டாவது, கலப்படத்துக்கு சமனாக கருதப்படும். மூன்றாவது, பதுக்கலுக்கு சமனானதாக கருதப்படும். நாலாவது பாருங்க, அளவை நிறுவை மோசடிக்கு சமமானதாக கருதப்படும். அப்ப இதுல பொருத்தமான விடை நாலாவது விடை அளவை நிறுவை மோசடிக்கு சமனானதாக கருதப்படும் என்பதுதான். அடுத்தது, பின்வரும் பெண்களில் அஜ்னபியான பெண், அதாவது நீங்க அஜ்னபி மஹ்ரமி என்ற பாடத்துல படிச்சிருப்பீங்க. அஜ்னபி மஹ்ரமி என்ற அந்த 2 இன பிரிவினர் இருக்காங்க. மஹ்ரமின்னு சொல்றாக்கள் திருமணம் முடிக்க ஹராமாக்கப்பட்டார்கள், அவங்கள கல்யாணமே முடிக்கிறாது. அஜ்னபி என்பது திருமணம் முடிக்க ஆகமாக்கப்பட்டவங்க. இப்ப அந்த வரிசையில இந்த கேள்வியில, அதாவது இந்த பெண்கள்ல அஜ்னபியான பெண் பாருங்க, முதலாவது விடையை பாருங்க. முதலாவது விட தாயின் சகோதரி, அப்ப நம்முடைய தாயுடைய சகோதரி. ரெண்டாவது பாருங்க, தந்தையின் சகோதரி, நம்மட பாப்பாட தங்கச்சி. மூன்றாவது பாருங்க, தந்தையின் சகோதரனின் மகள், தந்தட வாப்பாட தம்பிர அல்லது நானாட மகள். மூன்றாவது பாருங்க, மனைவியின் மகள். இந்த மனைவியின் மகள் என்று சொல்லுகின்ற பொழுது 2ஆம் தாரமாக ஒருவர் திருமணம் முடிச்சிருக்கார் என்றால் முதலாவது திருமணத்தின் ஊடாக கிடைத்த பிள்ளையைத்தான் மனைவியின் மகள் என்று படித்தாங்க சொல்லிக்கொள்ளிலும். இதுல பொருத்தமான விட தந்தையுடைய சகோதரனின் வாப்பாட சகோதரன் மகள் தான் எங்களுக்கு அஜ்னபியான மகளாக நாங்கள் விடைய எடுத்துக்கொள்ளும். 94வது கேள்வி பாருங்க, சமூக நலனையும் தேவையையும் கருத்தில் கொண்டு ஆண்களும் பெண்களும் ஒன்று சேர வேண்டி ஏற்பட்டால் இஸ்லாமிய வரம்புகளை பேணி ஒன்று சேர்வது. உதாரணமா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பயானோ அல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஒன்று இஸ்லாத்துக்கு உட்பட்ட வரம்புக்கு உட்பட்ட அடிப்படையில ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடைபெற போகுது என்று இருந்தால், உதாரண பாடசாலையும் எடுத்துக்கொள்ளலாம் உதாரணமாக, அப்படியான சந்தர்ப்பம் ஏற்படுகின்ற பொழுது சேர வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டால் அது அவசியம். அப்ப எனவே சேருவது இஸ்லாமிய வரம்புக்குள்ள இருந்து கொண்டு அந்த நிகழ்வை நடாத்திவிட்டு செல்வது அவசியமானது. 95வது கேள்வி, அஜ்னபியான ஆணுடன், திருமணம் முடிக்க ஆகுமாக்கப்பட்ட ஆணுடன் தனியாக தங்கியிருப்பது நாம் அறிந்தபடியும் ஹராம். எந்த சந்தர்ப்பத்திலும் அஜ்னபியான ஆண்களோடு யாரும் தனித்திருக்க முடியாது. 96வது, மனிதன் வகுத்து கொடுத்துள்ள மனித உரிமைகளில் காண முடியாத பண்பு. மனிதனால வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த மனித உரிமைகள்ல இந்த பண்பை காண இயலாது என்று பார்க்கின்ற பொழுது காலத்தால் இடத்தால் வேறுபடும். முதலாவது விட. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா சமத்துவம் பேணப்படாது. மூன்றாவது காலவதியாகாமல் நிலைத்து நிற்பவை. நான்காவது ஏற்றளவில் இருப்பவை. அப்ப இதுக்குரிய பொருத்தமான விட சமத்துவம் பேணப்படாது என்பதுதான் அதுக்குரிய பொருத்தமான விட. அடுத்த பாருங்க, 97வது, இஸ்லாம் வழங்கியுள்ள மனித உரிமைகளுக்கு உட்படாத அம்சம். இஸ்லாம் வழங்கியுள்ள மனித உரிமைகளுக்கு உட்படாத அம்சம் 97வது கேள்வி. அதுல ஒன்று உயிர் வாழும் உரிமை, இரண்டாவது நீதி பெறுவதற்கான உரிமை, கண்ணியத்தை பாதுகாக்கும் உரிமை, நான்காவது பார்த்தீங்கன்னா சமத்துவம் பேணப்படாமை. அப்ப எனவே இந்த விடையில உட்படாத அம்சம் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது சமத்துவம் பேணப்படாமை என்பது அதற்கான விடையா நாங்கள் எடுத்துக்கொள்ள இயலும். 98வது கேள்வி, இளமை பருவத்தில் காண முடியாதது என்று பார்க்கின்ற பொழுது முதலா உடற்பலம், அது இளமையில எல்லோரிடம் காணப்படுறது. கால அவகாசம், அடுத்த சமூக ஒத்துழைப்பின்மை, ஆற்றல்களை வளர்ப்பதற்கான அவகாசம். அப்ப 98வதுக்கு பொருத்தமான விட கால அவகாசம் என்பதுதான் அதுக்குரிய பொருத்தமான விடையாக நாங்க எடுத்துக்கொள்ள இயலும். 99வது பாருங்க, கற்பொழுக்கம் பேணி வாழ்வை வெற்றி கொண்ட ரசூல்.
இப்ப கற்பொழுக்கம் சம்பந்தமாக அப்ப நீ வாழ்ந்த ஒரு நபியாக நாங்க வரலாறுகள்ல குர்ஆன் கூட பேசக்கூடிய ஒரு நபி தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பற்றி குர்ஆன் அதிகமாக இந்த கற்பொழுக்கம் சம்பந்தமா பேசுது. அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள இயலும். மூன்றாவது கேள்வி பாருங்க. சிந்து பிரதேசத்தை வெற்றி கொண்ட இளம் தளபதி. நேற்று இந்த கேள்வி வந்திருந்துச்சு. சிந்து பிரதேசத்தை வெற்றி கொண்ட அந்த இளம் தளபதி முஹம்மத் பின் காசிம் என்பதுதான் அதுக்குரிய பொருத்தமான விட. 101வது கேள்வியாக, இளம் பருவத்தில் அரபு இலக்கண வல்லுநராக திகழ்ந்த அதாவது இளம் பருவத்தில் அரபு இலக்கண வல்லுநராக திகழ்ந்த இமாம். இதுக்குரிய இப்படியே சொல்லுங்க பாப்போம் யாராவது. இளம் பருவத்தில் அரபு இலக்கண வல்லுநராக இமாம் இல்ல பிளமாது இமாம் புகாரி பிழ. இமாம் சீபவஹி பொருத்தமா இமாமு கேட்டிருக்காங்க. இலக்கியத்துல வல்லுநராக தேர்ந்தவங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் தான் அரபு இலக்கியத்துல வல்லுநராக தேர்ந்திருக்காங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ்வுடைய இந்த பாடத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல அவர் இருக்காது விட. அடுத்து பாருங்க, பலசாலியான ஒரு மோமின் பலவீனமான ஒரு மோமினை விட சிறந்தவனும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவனும் ஆவான். இதுக்கு பொருத்தமான விட இது விலங்குல ஹதீஸ். சரிம்மா. அடுத்து பாருங்க, 103வது கேள்வி. ஒரு ஹதீஸின் கூற்றுப்படி ஒரு முஸ்லிம் உணவு உட்கொள்ள வேண்டிய அளவாக அமைவது. ஒன்றுங்கில் 3. அப்ப எமது வயிறு 3 வகையாயிருக்கணும். ஒன்று சாப்பாடு, ரெண்டாவது உணவு, ரெண்டாவது நீர், மூணாவது வலி. அப்ப இது 103வது முதலாவது விட. 104வது பாருங்க, உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள ஒருவர் பேண வேண்டிய ஒழுங்குகள் உள்ளன. அவற்றுள் பொருத்தமற்றதாக அமையும் செயல். எங்களோட உடல் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளணும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பும். இதுல பொருத்தமில்லாத விட எதுவாயிருக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க? உற்சாகப்பானங்க இருந்தது. அடுத்த 105வது பாருங்க, அதிகமான மக்கள் அலட்சியமா நடந்து கொள்ளும் 2 அருட்குடைகளாக ஹதீஸ் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைர். அடுத்த 106வது தத்பீப் என்பது. பாபு இதை சொல்லுங்க பாபு. தத்பீப் என்றா சத்தத்தை காணல ஒருவரே. தத்பீப் தத்பீப் என்பது நீங்க அதாவது கொடுக்கல் வாங்கலோடு தொடர்பான விடயம் தான். நீங்க குர்ஆன்ல வருது ஒரு வசனம் உண்டு, அளவை நிறுவை மோசடி தத்பீப். அடுத்து பாருங்க 107வது, உழைப்பில் தடுக்கப்பட்ட விடயங்களில் ஒன்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 பெரும் பாவங்களில் ஒன்றாக குறிப்பிட்டார்கள். என்ன விட? வட்டி. ஜஸாக்கல்லாஹு ஹைர். அடுத்து பாருங்க 108வது, கூட்டு உழைப்பு முயற்சியில் அடங்காத செயல். என்ன வரும்? முதாரஃபா எல்லாருக்கும் தெரியும். இருவர் சம்பந்தப்பட்டிருப்பாங்க. முஷாரக்காவும் பலர் சம்பந்தப்பட்டிருப்பாங்க. முராபஹா என்பது தனி ஒரு நபர் மாத்திரம் சம்பந்தப்படுறாரு. அதாவது அவராக ஒரு ஒரு பொருளை கொள்வனவு செய்து அந்த பொருளை எடுத்துக்கொண்டு வியாபாரம் செய்கின்ற முறைமை தான் முராபஹா. அடுத்த இஜாரா வாடகை கொள்வனவு. அடுத்து பாருங்க 110வது, திருமணத்தின் நோக்கங்களுக்கு பொருத்தமற்றது. இது சரியா? ஜஸாக்கல்லாஹு ஹைர். அப்ப மேலே உள்ள 3 விஷயங்களும் திருமணத்தின் நோக்கங்களில் பொருத்தமற்றது 4வது விட. 111, இரத்த உறவுக்குள் அடங்கும் மஹ்ரமிக்கு உதாரணம். இரத்த உறவாம் இருப்பாங்க, மஹ்ரமி இருப்பாங்க. எது வரும் பொருத்தமான விட?
இரத்த உறவு, அந்த இரத்த உறவுல மஹ்ரமியா இருப்பாங்க. எது வரும் பொருத்தமான மூணாவது வீடு? மூணாவது. மருமகள்ண்டா யாரு சொல்லுங்க? மருமகள் இரத்த உறவு இருக்காது அந்த மருமகள் சொல்றது. அது ஒரு இரத்த உறவா இருக்கும் அது. பாப்பாட தங்கச்சி என்ன மாதிரி? ஜெசாக்கல்லாஹே. தந்தையின் சகோதரி தான் அந்த இரத்த உறவுக்குள்ள அடங்குறாங்க. பெரும்பாலும் இந்த பரம்பரை பார்க்கக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா தந்தையின் அடிப்படையாக கொண்டுதான் பரம்பரை பார்க்கிறது. இரத்த உறவு அதுல இருந்து ஆரம்பமாய் அடுத்தது தாயினுடைய உறவினூடாக செல்லும் அது. அடுத்தது 112வது பால்குடி உறவு முறை நிபந்தனைக்கு பொருத்தமற்றது. பால்குடி உறவு முறை முதலாவது 2 வயதுக்குட்பட்ட நிலையில் இல்லையம்மா, நல்லா பாருங்க. தாய்ப்பால் வங்கி மூலம் பால் குடி. மூணாவது விட தான் பொருத்தமான விட. 113வது ஒரு மணமகன் திருமண ஒப்பந்தத்திற்கு பல தகுதிகளை கொண்டிருக்க வேண்டும். நம்ம திருமணம் முடிப்பதா இருந்தால் அதுக்கான சில தகுதிகள் இருக்கணும். அந்த தகுதிக்குட்படாத அம்சம் என்ன வரும்? இரண்டாவது மணப்பெண்ணுக்கு அஜ்னபியாக இருத்தல். அடுத்தது 114வது திருமணத்துக்கு சாட்சியாக வருவதற்குரிய தகமைகளுக்கு பொருத்தமற்றது. என்ன வரும்? திருமணத்துக்கு சாட்சியாக வருவதற்குரிய தகமைகளுக்கு பொருத்தமற்றது. இரண்டாவது. நான்காவது விட வரும் இல்லையமா? மூன்றாவது அதாவது பொருத்தமற்றதுன்னு கேட்டு பொருத்தம் இல்லாதது. புத்தி சுவாதீனமாய் இருத்தல். நம்ம அதே சொல்றீங்க. கட்டாயம் முஸ்லீமா இருக்கணும் அவரு. ரெண்டாவது இந்த சாட்சியா வரக்கூடியவர் புத்தி சுவாதீனம் உள்ளவர் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பருவம் அடைந்திருக்கணும். கேள்விப்புலன் அதாவது கேட்கக்கூடியவராகவும் பார்க்கக்கூடியவராகவும் இருக்கிறத முக்கியமான அந்த தகமையில உண்டு. இப்போ இதுல 4 எல்லாம் சரியா இருக்கிறாப்புல என்ன பாருங்க கதைங்க. 4வது ஒன்றுதான் சொல்லியிருக்கேன். விலங்குல 4வது தான் பொருத்தமான வீடு. என்னமா? கேள்விப்புலன் உள்ளவராயிருத்தல் போதுமானது என்று தனியே மென்ஷன் பண்ணி காட்டியிருக்காங்க. அப்ப எனவே பொருத்தமற்ற அதான் கேள்விப்புலன் அல்ல, பார்வை இல்லாம் தெரிந்தவரை இருக்கணும். அடுத்த 115வது ஈஜாப் என்பது. ஈஜாபண்டா ஈஜாபண்ட என்ன? மணமகனின் கூற்று. ஈஜாபண்ட வலியின் கூற்று. உதாரணமாக திருமணத்துல ஒரு மகளினுடைய பொறுப்புதாரர் அத ஈஜாபாக எடுத்து அதை மணமகன் என்ன செய்வானா கபூல் செய்வார். இப்ப தண்ட அந்த பொறுப்புதாரியா இருக்கிறவர் தண்ட மகளையோ அல்லது மருமகளையோ அதை பொறுப்பா இருக்கின்றவர் அந்த பெண்ணை மணமகனை ஒப்படைப்பார். அந்த மணமகன் கபூல் செய்வார். இவர் ஈஜாப் செஞ்சு கொடுப்பாரு, அதை கபூல் செய்வார். இப்ப திருமணங்கள்ல இதுல போய்ஸ் இருந்த விலங்கும் பள்ளிவாசல்கள்ல அந்த மணமகனுக்கு சொல்லிக் கொடுக்குற வார்த்தைகளும் இருக்கு. அதுல 116வது குடும்ப தலைவன் தனது குடும்பத்தாருக்கு உழைத்து செலவழிப்பது. என்னமா? கொஞ்சம் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க போனை மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து பாருங்க, குடும்ப தலைவன் தனது குடும்பத்தார் உழைத்து செலவழிப்பது பரலாகும். இனம் அப்படித்தானே? அந்த போனுகளை கொஞ்சம் இந்த சவுண்டுல கட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்து பாருங்க, தலாக் லியான். தலாக் லியான் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கொஞ்சம் அதை அழிச்சு கொள்ளுங்க. தலாக் உங்களுக்கு தெரியும். தலாக் 2 வகைப்படும். தலாக் 2 வகைப்படும். அந்த 2 வகைகள்ல தலாக் சுன்னி, தலாக் பிதை 2 வகையா பிரிக்காங்க. தலாக் சுன்னின்னு முறையான தலாக்குன்னு சொல்றது. முறையான தலாக்குன்னு சொல்லுகின்ற பொழுது அந்த ஒரு பெண் சுத்தமான காலத்துல இருப்பா. சுத்தமான காலத்துல அந்த மனைவியோடு செய்வார், விவாக விடுதலை செய்வார். பிதை என்பது அதாவது அந்த மனைவி அந்த பெண் அசுத்தமான காலத்துல இருப்பா. அதே சமயத்துல
மூன்று தலாக்கையும் ஒரே தடவையில சொல்வாரு. அப்படி சொல்லத்தால அதை தலாக் பிதகி முறையற்ற தலாக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தலாக் சுன்னி வந்து ரெண்டு வகைப்படும். அதுல ஒன்று தலாக் ரஜை, மீட்டி எடுக்கக்கூடிய அதாவது தலாக்குன்னு சொல்றது. குறிப்பா சொல்ல போனால் தலாக் சொல்லப்பட்ட பெண் வந்து என்ன செய்வாண்டா 3 மாதங்களுக்கு 3 மாதங்கள், அதாவது 3 துகுரல் வந்து இத்தா இருப்பா. அந்த இத்தா முடிவடைவதற்கு இடையில அந்த மனைவியோடு சேர்ந்து வாழுதல அதை தலாக்கு ரஜைன்னு சொல்றது. தலாக் பாயின் என்று சொல்றது வந்து தலாக் பாயின், அதாவது தலாக் வந்து இன்னும் 2 வகையா பிரியும். பாயின் 2 வகையா பிரியும். பைனுன்னத்து சுகுரா, பைனுன்னத்து குபரா. பைனுன்னத்து சுகுரான்னு சொல்றது குறிப்பா சொல்ல போனா முதலாவது தலாக் சொல்லப்பட்ட அந்த பெண் வந்து அவளுடைய இத்தா காலம் முடிவடைந்து நிலையில மீண்டும் அவர் அந்த பெண்ணோடு சேர்ந்து வாழணும் என்று விரும்புகிறார் என்றால் புதிதான ஒரு விவாக திருமண உடன்படிக்கையின் ஊடாக அந்த பெண்ணை மனைவியாக்கி கொள்ள முடியும். மாற்றமாக பைனத்து குப்ரா என்று சொல்வதா இருந்தால் அது பெரிய பிரிவினைன்னு சொல்றது. அதாவது 3 தலாக்கும் சொல்லப்பட்ட நிலையில் அந்த பெண் 3 தலாக்கையும் சொல்லி முடிச்சிட்டார் அவரு. இத்தா காலம் முடிவடைஞ்சி மீண்டும் அவரை சேர்ந்து வாழணும் என்று ஆசைப்படுறார் என்றால் அப்படி சேர்ந்து வாழுதல் என்பது பெரிய பிரிவினை குறிக்கும். அது அந்த பெண் வேறொரு ஆணை திருமணம் முடித்து ஒன்று அவரை குழு செய்து அல்லது அந்த ஆண் இறந்திருந்தால் மீண்டும் அந்த அந்த முதலாவது 2வது கணவனோடு வாழ்ந்த பிற்பாடுதான் தனது முதலாவது கணவனோடு அவர் வாழ வேண்டும் என்பது ஒரு பெரிய ஒரு சட்டமே இருக்கு. அதுல விடத்த பாருங்க, லிஆன் என்பது அதிலும் குறிப்பா வந்து திருமணத்துல பிற்பாடு சில வார்த்தை பிரயோகங்களால அந்த திருமணம் ஒப்பந்தம் முறிவடையுது. அது லியான் என்பது தன்னை மனைவி மீது விபச்சார குற்றம் சுமத்துறது. அப்படி சுமத்துவார் என்றால் அந்த திருமண ஒப்பந்தம் அவரது நிறைவடையுது, முற்று பெறுது. அப்ப தலாக் லியான் என்பது மனைவியை விபச்சார குற்றம் சுமத்தி சொல்றது தான் விவாகரத்துன்னு சொல்றது. அதே மாதிரி லிஹார் என்ற ஒரு முறைமையும் இருக்கு திருமணம், அதாவது விவாகரத்துல. லிஹார் என்பது தன்னை மனைவியை தன்னை தாய்க்கு ஒப்பிடுறது. உதாரணமா வந்து தன்னை தாயுடைய கை அவர் சொல்றாரு, உங்களோட கை வந்து இந்த உம்மாட கை மாதிரி இருக்கி என்று அந்த தாய்க்கு ஒப்பிட்டு தன்னை மனைவியை சொல்வார் என்றால் அதை லிஹார் என்று சொல்றது. ஆனா இப்படி சொல்வார் என்றால் அது லிஹார் ஆகாது. உதாரணமா எங்க உம்மா சமைச்சிச்சார், அதாவது எங்கட உம்மா ஊத்துற டீ மாதிரி தான் இருக்கு, எங்க உம்மாட சமையல் மாதிரி தான் இருக்கு. அந்த பொருள்களுக்கு ஒப்பிட்டு சொல்வார் என்றால் அது லிஹாரா மாறாது. தன்னை மனைவியை தன்னை தாய்க்கு ஒப்பிடுவார் என்றால் அந்த மனைவி வந்து லிஹாராக, அதாவது தன்னை மனைவியை தாய்க்கு ஒப்பிட்டத்தால லிஹார் என்ற வகைக்குள்ள வரும். அதே மாதிரி ஈலாவுன்னு ஒரு வகை இருக்கு. ஈலாவுன்னு சொல்றது அதுல குறிப்பா வந்து தன்னை மனைவி மீது நான் இனிமேல் உறவு கொள்றல என்ற ஒரு சத்தியம் விட்டு சொல்றாரு, அப்படி சொல்வார் என்றால் அந்த மனைவியோட அவர் மீண்டும் சேர்ந்து வாழ இயலாது. அதுக்கான சட்டங்களும் இருக்கு. அது குறிப்பா வந்து தலாக்க பொறுத்தவரையில அல்லாஹ் தாலா அனுமதித்தவற்றுள் அல்லாஹ் தாலா வெறுக்கின்ற ஒன்றாம் காணப்படுது. உதாரணமா வெளிநாட்டுல ஒரு ஆள் இருக்காரு, தன்னை மனைவி மீது ஒரு பகடிக்கு சொல்றாரு, நான் உன்னை விவாகரத்து செய்ய போறேன் அல்லது தலாக் சொல்ல போறேன் அல்லது டிவோர்ஸ் பண்ண போறேன்னு சொல்றாரு வெளிநாட்டுல இருந்து கொண்டு. அப்படி சொன்னாலும் கூட அந்த பெண் தலாக் ஆகிவிடும், அந்த பெண்ணுக்கான அந்த தலாக் விதி ஆகிவிடும். அப்ப இதுவே பகடியை கூட அந்த பெண்ணின் மீது மனைவி மீது இப்படி சொல்லக்கூடாது என்பதில் இஸ்லாமுகம் கண்ணும் கருத்துமா இருக்கு. அடுத்தே பாருங்க, ஈஜாப் என்பது தலாக் லியான். அது 118வது கேள்வி. திருமண ஒப்பந்தம் நிகழ்ந்து உறவு கொள்ளப்படாத நிலையில் தலாக் கூறப்பட்ட பெண் இத்தா இருக்க வேண்டிய காலம். திருமண ஒப்பந்தம் மட்டும் நடந்திருக்கி அந்த பெண்ணோட ஒரு வாழல என்றால் இதுக்குரிய சட்டத்தை சொல்லுங்க பாப்போம். இத்தா இருக்கணுமா? இத்தா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸாக்குல்லாஹ். 119வது இமாரத் என்பது என்ன வரும் விட? இமாரத் என்றால் பூமியை வளப்படுத்துதல். சரிம்மா. அடுத்த 120வது கொஞ்சம் அந்த டிக் அந்த ரெட் நேம் எடுத்து கொடுங்க. 120வது பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றிய மறைமுக தொடர்பாடல் முறைக்கான உதாரணம். மறைமுக தொடர்பாடல் முறை என்ன வரும் விடுமா? ஓம் சார். பிள்ளைகள் என்னன்னா, நீங்க யாருமே ஸ்கிரீன்ல கீற வேணாம். சரியானே? ஸ்கிரீன்ல கீறினீங்கன்னா அது மற்ற ஆக்களுக்கு டிஸ்டர்ப் அமையும். அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்களுக்கு, இந்த ஆன்சர் எடுக்கிற ஆக்களுக்கு கொஞ்சம்
சிக்கலா இருக்கும். அடுத்து சொல்லிப்படுது தானே, அடுத்தது சாரும் வந்து மார்க் பண்ணி காட்டுறாரு. அப்ப அதால பிரச்சனை இல்லை. நீங்க ஸ்கிரீன்ல எந்த காரணம் கொண்டும் கீற வேணாம். சரியானே? அப்படி கீறுவீங்களாக இருந்தால் கீறாத பேர் எனக்கு இதுல காட்டு தானே, இப்ப நான் ரிமூவ் பண்ண வேண்டி வரும், அல்லன்னா பிளாக் பண்ண வேண்டி வரும். சரியானே? சரி மலை. ஜஸாக்கல்லாஹ். சரி சார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றிய மறைமுக தொடர்பாடல் முறை என்ன வரும் விட இதுக்கு? சரி, அதுக்கு பொருத்தமான விட வந்து நேரான பாதையை காட்டுவதற்கு தரையில் கோடு கீறி வழிகாட்டியிருக்காங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில நேரங்கள்ல அந்த ஒரு மறைமுகமான முறையில அந்த தவாக்களத்துல இப்படியான அந்த இதுகளை யுக்திகளை கையாண்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரகசியமான முறையில பிரச்சாரம் மேற்கொண்ட அந்த இடம்தான் வந்து அதுல குறிப்பா வந்து பெருமானார் சஃபா மலைக்கு ஒன்று மேலே ஏறி தவா செஞ்சிருக்காங்க. அது பகிரங்கமான தவா. அதுக்கு பிற்பாடு இந்த தவா காலத்துல அதிகமான எதிர்ப்பு ஏற்பட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தாவாவை மாற்றுறாங்க. அதாவது ரகசியமான முறையில பிரச்சாரம் மேற்கொள்றாங்க. அதுல குறிப்பா வந்து தாருல் அர்க்கம் என்று சொல்லக்கூடிய அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா வீட்டை அதற்காக தெரிவு செய்து கொண்டாங்க. அந்த இடத்துல இருந்து தான் தனது ரகசியமான முறையில தாவா மேற்கொண்டிருந்தாங்க. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுல குறிப்பா வந்து அக்கபா உடன்படிக்கையின் பிற்பாடு, இரண்டாவது அக்கபா உடன்படிக்கையின் பிற்பாடு மதீனாவுக்கு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவரை அனுப்பி தனது தாவாவை மேற்கொண்டிருக்காங்க. 121வது கேள்வியை பாருங்க. இஸ்லாமிய நம்பிக்கைகளில் ரூஹானியத் என்னும் பிரிவில் உள்ளடங்குவது நேற்று நாங்க பார்த்திருந்தோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விடதான் என்ன வரும் அதுக்கு? ரூஹானியத் என்பதுமா மூன்றாவது வீடு. இப்ப சட உலகுக்கும் புலன்களுக்கும் அப்பாற்பட்ட மலக்குகள், ஜின்கள், ஷைத்தான்கள் பற்றிய விடயங்கள் ரூஹானியத்துக்குள்ள உள்ளடங்கும். 122வது சுஹூபுகள் வழங்கப்பட்டதாக அல் குர்ஆன் பரிந்துரை செய்கின்ற 2 நபிமார்கள். சொல்லுங்க பாப்போம் விட. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாமும். 123வது பாருங்க. ஹதீஸில் நபியவர்கள் தன்னை மாஹி என குறிப்பிட்டார்கள். மாஹி என்றா என்ன? ஒன்று சேர்ப்பவனுக்கு என்ன சொல்ற? மாஹி என்றா இல்லாதொழிப்பும் சரி. ஒன்று ஹாஷிர். அடுத்த இறுதியானவருக்கு ஆகிப். ஜஸாக்கல்லாஹ். சரிம்மா. 124வது பாருங்க. நோன்பு நோட்பதன் நோக்கமாக அல் குர்ஆன் குறிப்பிடுவது. நோன்பையே நோக்கிறனாங்க. இதுல குர்ஆன் சொல்லுது என்னமா? குர்ஆன் சொல்லுது இறையச்சத்தை ஏற்படுத்துதல். 125வது கேள்வி பாருங்க. நீரின் வகைகளில் அல் மா உல் முத்லக் என்னமா? அல் மா முத்லக் அதிக நீர். இல்ல அதிக நீர். முதலாவது விடைய அதிக நீர். கலீல் என்பது சொற்ப நீர், முஸ்தாமல் என்பது பயன்படுத்தப்பட்ட நீர். அது மூணுக்கும் ஒரு அரபு சொல்லு தன்னது. அதிக நீர் என்பது முத்துலக்கான நீர்னு சொல்லுவாங்க. நிச்சயமா அல்லாஹ் பரிசுத்தமானவர்களை நேசிக்கிறான். குர்ஆன விளங்கல அல்மாவுல் கசீர் என்பது அதிகமான நீருக்கும் சொல்ல, முத்தலக்கான நீர்னு சொல்றது. ரெண்டும் அதுக்குரிய பொருத்தமான விட. கசீர் என்றாலும் அதிகம், முத்தலக்கண்டாலும் அதிக நீர்னு சொல்லுவாங்க. கலீல் என்பது சொற்பம், முஸ்தாமல் என்பது பயன்படுத்தப்பட்டது. கேள்வி வந்து நீரின் வகைகளில் அல்மால் முத்துலக். அப்ப கசீருக்கும் முத்துலக்கும் ரெண்டும் ஒரே ஈக்குவலான விடையா நாங்க எடுத்துக்கொள்ளணும். இன்னல்லாஹ் யுஹிப்பு தவாபீன் வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். அப்ப இது குர்ஆன் வசனமாக நாங்க எடுத்துக்கொள்ளணும். 126வதுக்கு உரிய விடையாக. அடுத்து ஃபர்லி கிஃபாயாவுக்குள் உட்படாத அம்சம் என்ன வரும்? குடும்ப பராமரிப்பு. இது ஃபர்லா ஃபர்லி கிஃபாயாவா? ஃபர்லு ஐனா ஃபர்லி கிஃபாயாவா? ஃபர்லு ஐன். 128வது அல்லாஹ்வின் அழகிய பண்புகளில் அல் வதூத். நாலாவது மிக இரக்கமுடையவன். 129வது பாருங்க. ஒரு முஸ்லிமிடம் அறவே இருக்க முடியாத பண்புகள் என்னென்ன இருக்கக்கூடாது? பொய்யும் நாணயமின்மை.
அடுத்து முஹம்மட் வியாபாரம் ஒன்றை ஆரம்பித்து ஒரு வருட கால முடிவில் அவர்கிட்ட எவ்வளவு இருக்கி? 1,00,000. 1,00,000 கடனும் மிகுதி எவ்வளவு இருக்கு அவர்கிட்ட? 15,00,000. மிகுதி இருந்தது. அவ்வருடம் ஒரு பவுன் தங்கத்துல அந்த நில இப்போ பிரைஸ் போகுது, எவ்வளவு போகுது? 90,000. இப்ப சொல்லுங்க. இப்ப இந்த ஜக்காத்துல வந்து ஏற்கனவே நேற்று நான் சொல்லிக்கான்னு ஜக்காத் கணக்குற முறைமை உண்டு. எது பொருத்தமான விட இதுல வரும்? செஞ்சு பார்த்து சொல்லுங்க பாபு. எவ்வளவு வந்துச்சு? ரெண்டாவது 37,500 ரூபா. மத்தாக்கள் எத்தனை வந்துச்சுமா? மத்தாக்கள் சொல்லுங்களேன் பாபு. அதான் சரி ஒரு 37,500. 37,500 வருது. வேற எத்தனையால நீங்க பிரிச்சீங்க? எவ்வளவு பிரிச்சீங்க? வந்தீங்க 40 பேருக்குண்ணே. இல்ல நான் கேட்கணும் வந்து நீங்க அந்த தொகையை வந்து இப்ப எவ்வளவு ஜக்காத் கொடுக்கணுமா? வருது ஜக்காத் கொடுக்கறது கணக்கு பாக்குற தொகை எவ்வளவு? இந்த 14 லட்சம். 14 லட்சம். 14 லட்சத்தை 100ஆல பிரிச்சு 2.5ஆல பெருக்குனீங்கன்னா எவ்வளவு வந்துச்சு? அந்த விட சரி ஒரு 37,500 வருதா? 35,000 வருதா? நல்லா பிரிச்சு பாருங்க. 35,000 வருது. 35,000. 35,000 மறந்துடாதீங்க. ஜிசாக்குமுல்லாஹ் ஹைர். அதே மாதிரி எக்ஸாம்லயும் வந்தா அப்படி கணக்கு பார்த்துக்கொள்ளுங்களேன். அந்த கணக்குன்னா சரியான முறையில் பார்த்துக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். 131வது கேள்வியை பாருங்க. 2 விடயங்களை கொண்டு தன்னிடம் உதவி தேடுமாறு அல்லாஹ் அல் குர்ஆனில் ஒரு வசனத்தில் குறிப்பிட்டுள்ளான். என்ன விடயம் அது? சொல்லுங்க விடயப்பா. பொறுமை. அல்லாஹ் பொறுமை. மூன்றாவது வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். அதான் பொருத்தமான விட. ஆனாவன பகுதியை பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தாங்க? விவசாயம். இப்ப நான் விட இதுல சொல்லுங்க. இதுல டி வந்து 1லயும் 2லயும் இருக்கு. நூ அலைஹிஸ்ஸலாம் நெசவு. தச்சு தொழில். தச்சு தொழில மறந்துடாதீங்க. அப்ப டிசி வந்துட்டு அவ கண்ணை மூடிட்டு அடிக்கலாம் வந்து முதலாவது விட தான் பொருத்தமான விட. அப்ப இன்னும் 2 விட வந்து 3வது சில நேரங்களில் தடுமாற்றம் இருக்கக்குள்ள இந்த முதலாவது கண்டுபிடிச்சிங்க. எல்லாத்துலயும் தான் பொதுவா நீங்க 9 பாடங்கள் நீங்க எழுத இருக்கிற இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்துல ஓயல்ல இப்படியான இந்த இணைக்கின்ற அல்லது ஆனாவன பகுதிகளை தெரிவு செய்கின்ற ஆங்கில சொற்களை போட்டு வந்தா இதே மாதிரி நீங்க தேடி எடுத்துக்கொள்ளுங்க, லேசா இருக்கும். அடுத்த பாருங்க 133வது. அம்மார் என்பவர் தனது மனைவி இறந்த பின் அவளது தந்தையின் சகோதரியை அவட அதாவது மனைவியுடைய வாப்பாட தங்கச்ச திருமணம் முடிக்க விரும்புறாரு. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன கூற்றுக்குள்ள இது வரும்? அது ரெண்டாவது. அவளது தந்தையின் சகோதரி அம்மாருக்கு மஹரமி ஆவாள். எனவே அவளை திருமணம் செய்ய முடியாது. நீங்க இந்த தற்காலிக மஹரம்கள் என்று படிச்சிருக்கிறீங்களா? தற்காலிக மஹரம்கள் என்று படிச்சிருக்கிறீங்களா? மஹரம்கள்ல வந்து அதாவது அஜ்னபி மஹரமியில வந்து தற்காலிகமான முறையில கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்க, தற்காலிகம் தானவங்க. அந்த வகைக்குள்ள வர்றவர் தான் நீங்க சொல்ற விட. இப்ப அந்த அடிப்படையில முதலாவது விடையை பாருங்க. இப்ப மவுத்தாயிட்டா, மனைவி மவுத்தாயிட்டா, மவுத்தான வந்து அடுத்த கட்டம் வந்து அவங்களோட வாப்பா மாமனார தங்கச்சி. மாமனார தங்கச்சி என்பது தற்காலிகமான முறையில் தடை செய்யப்பட்டவருடைய வகுதிக்குள்ள வரும். அது அந்த அடிப்படையில் முதலாவது அவளுடைய தந்தையின் சகோதரி அம்மாருக்கு அஜ்னபி, எனவே அவர் அவளை திருமணம் செய்ய முடியும். சரியா விட? மூணாவது வருது இல்லம்மா, முதலாவது தான் வரும். முதலாவது தற்காலிக மஹரம்களுக்குள்ளான் அந்த பெண் இருக்கா.
அதில் குறிப்பா வந்து தற்காலிக மகரம்னு சொல்லக்குள்ள உதாரணமா ராத்தாவையும் தங்கச்சியையும் ஒரே நேரத்துல கல்யாணம் செய்யலாது. இப்ப ராத்தா முடிச்சிருந்து தங்கச்சி முடிப்பதா இருந்தால் ஒன்று ராத்தா மௌத்தா இருக்கணும், அல்லது ராத்தாவை அவரை தலாக் சொல்லியிருக்கணும், அல்லது ராத்தா அவரை கொல்லு செய்திருக்கணும். அந்த அடிப்படையில் வரக்குள்ளதான் அது தற்காலிகமான முறையில். ரெண்டாவது, மனைவியின் தாயின் சகோதரி, தண்ட வைஃபோட உம்மாட சகோதரி. அதுல குறிப்பா வந்து பெரியம்மா சாட்சியையும் சொல்லலாம், அவங்களோட சாட்சி பெரியம்மா சொல்லலாம். அடுத்து மனைவியின் தந்தையின் சகோதரி, அதாவது மாமி முறையில உள்ளாக்கன். அதே இத்தாவுல உள்ள பெண், உள்ள பெண் வந்து இத்தா முடியும் வரைக்கும் அவ திருமணம் செய்யலாது. இத்தா முடிச்சு வெளியாகி வந்தது பிறகுதான் அவங்க திருமணம் செய்யலாம். அடுத்து ஹஜ் உம்ராவுக்கென இஹ்ராம் உடை தரித்த பெண். இப்ப ஹஜ்ஜிக்கா உம்ராக்காகவும் யாராவது இஹ்ராம் தரித்திருப்பார் என்றால் அவளையும் திருமணம் செய்யலாது. அதே போன்று இன்னும் ஒரு கணவனுக்கு மனைவியாக இருக்கும் பெண், அவளையும் அந்த கணவனால விவாகரத்து செய்யப்படும் வரைக்கும் அவளை நாங்க திருமணம் செய்யலாது. அதே போன்று விபச்சாரம் புரிந்த பெண் தௌபா செய்து மீளும் வரை அவளை நாங்க திருமணம் செய்ய முடியாது. அதே மாதிரி சாப சத்தியம் கோரிய பெண், அந்த சாப சத்தியம் என்ன தெரிஞ்சாக சொல்லுங்க பாப்பா. சாப சத்தியம் அல்லாட சாபத்தை வாங்குறேன். எப்படி அது? சொல்லுங்கம்மா, தெரியுமா? நீங்க சொன்ன சரி, அல்லாட சாபத்தை வாங்குற சரி, அதை எப்படி செய்யறன்னு முறை தெரியுமா? உதாரணமா வந்து தண்ட மனைவி மீது விபச்சார குற்றம் சுமத்திட்டார் கணவன். மனைவி சொல்றா, நான் தூய்மையானவள் என்று சொல்லி நான் சாப சத்தியம் செய்யப்படுறேன். அப்ப சாப சத்தியம் சொல்லுகின்ற பொழுது 5 விடுத்தம் சத்தியம் பண்ணுவான். இப்ப 5 விடுத்தம் நான் இந்த தவறை செய்யலன்னு சொல்லி 4 விடுத்தம் சத்தியம் செய்து 5வது விடுத்தம் என்ன செய்வாண்டால், நான் அப்படி இந்த தவறை செய்திருந்தால் அல்லாஹ்வுடைய சாபமும் கோபமும் என் மீது உரித்தாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய அந்த சாபத்தை தன் மீது வலிந்து எடுத்துக்கொள்வார். அப்ப அல்லாஹ்வுடைய சாபம் அவள் செய்திருந்தால், பிள்ளை செய்திருந்தால் இறங்காது, பிள்ளை செய்யாட்டி என்ன செய்யாது, அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அந்த அடிப்படையில அந்த சாபம் நிறைவேறிய பிற்பாடுதான் அவ என்ன செய்யலாம், திருமணம் முடிக்கலாம். அதே மாதிரி முஷ்ரிக்கான பெண், இப்ப அந்நிய மதத்தை சேர்ந்த ஆக்கள் வந்து அவங்களை இஸ்லாத்துல எடுத்து முடிக்கலாம். ஆனா அவங்க அந்நிய மதத்துல இருக்கின்ற பொழுது நாங்க மனம் முடிக்கலாது, அது கூடாது. அதே மாதிரி பாருங்க 134வது, கஅபாவை முதலில் கட்டியவர் யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். 135வது, முஸ்லிம்களுக்கும் ஐரோப்பிய கிறிஸ்தவர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற சிலுவை போர் இடம்பெற்ற காலப்பகுதி சொல்லுங்கம்மா. கதைங்க. முஸ்லிம்களுக்கும் ஐரோப்பிய முதலாவது 1088 1290. வாழ்க்கையில மறந்துடாதீங்க, கிட்டத்தட்ட 7 சிலுவை போர்கள் நடைபெற்று இன்னைக்கு பலஸ்தீனத்தை நாங்க பார்க்க தானே, அதுல தொடர் தான் அது. அடுத்தே பாருங்க, ஃபிக்ஹுல் அக்பர் என்னும் நூலின் ஆசிரியர் சொல்லுங்க பாப்போம். ஃபிக்ஹுல் அக்பர் என்ற நூலின் ஆசிரியர் இமாம் அபு ஹனீஃபா. இப்ப சொல்லுங்க, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களால் எழுதி வெளியிட்ட அந்த கிதாப் என்ன? இல்ல நான் கேட்க கிதாபை கேட்கேன், புத்தகம். அவரால் எழுதி வெளியிட்ட புத்தகம் முஸ்னத் அஹ்மத் என்று சொல்லக்கூடிய அவருடைய கிதாப். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி எழுதி வெளியிட்ட கிதாப் சொல்லுங்க. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி எழுதி வெளியிட்ட கிதாப் என்னமா? கிதாப் உம்முன்னு சொல்றேன், சரியாமா? அடுத்த 3வது, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களால் எழுதி வெளியிட்ட கிதாப் கதைக்கிறீங்களே, சொல்லுங்களோ, நேற்று பார்த்து நாங்க முவத்தா. அடுத்த 137வது, அப்துல்லா பின் அபி குஹாஃபா என்ற இயற்பெயரை கொண்ட சஹாபி யார் அறிக்கும்? இமாம் ஷாஃபி. இல்ல அப்துல்லா பின் அபி குஹாஃபா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இல்ல அது உமர். அது அபூபக்கர் அது மட்டும் மிஞ்ச மாதிரி சரிம்மா. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா.
கலிஃபா அலி அலி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற போர்களில் அடங்காதது சொல்லுங்க. கைபர் யுத்தம். கைபர் யுத்தம். இப்ப சொல்லுங்க, ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்துல நடைபெற்ற யுத்தங்கள்ல, அதுல நடைபெற்ற யுத்தங்கள் தான் இனி 3 யுத்தங்கள். ஜமல் யுத்தம் என்ன? ஜமல் யுத்தம். ஒட்டக போர். ஆயிஷா நாயகிக்கும் ம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையே நடந்த அவர்களுக்கும் யுத்தம். நடைபெற்ற யுத்தம் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர், ஒட்டக யுத்தம். அதே மாதிரி சிஃபின் யுத்தம் யார் யாருக்கு நடைபெற்றது? முஆவியர் அலி, முஆவியர் அலி. நஹர்வான் யுத்தம் கவாரிஜ்களுக்கு இடையில். ஹவார்ஜிகளுக்கு இடையிலான. இந்த ஹவார்ஜிகள் யாரு? அஜிதாட முரண்பட்டு இல்ல இல்ல, அவங்க அது வராது அதுக்குள்ள. இது இந்த சிஃபின் யுத்தத்துல பிரிந்து சென்றாக்கள் தான் ஹவார்ஜிங்கன்னு சொல்றது. ஹவார்ஜ் என்பது வெளியேறியோர் என்ற அர்த்தம். இதை தொட்டா நீண்ட நேரம் போம். இன்ஷா அல்லாஹ் செகண்ட் பார்ட் வரக்குள்ள பத்தி விரிவானு சொல்றேன் நான் இன்ஷா அல்லாஹ். 139வது பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இஸ்லாமிய தூதை இலங்கை கொண்டு வந்ததாக அறிஞர் சித்திலபை குறிப்பிடும் சஹாபி யாரு? وحفص بن أبي حفصة. அபி ஹப்ஸா. சரிம்மா, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். 140 சலாத்துல் ஹவுஃப். சலாத்துல் ஹவுஃப் என்றா அச்சு நேர தொழுகை. முதலாவது. இப்ப சொல்லுங்க, மழை வேண்டி தொழும் தொழுகைக்கு என்ன சொல்றது? நேற்று பார்த்துனாங்க. மழை வேண்டி தொழும் தொழுகை. கிரகண தொழுகை என்ன சொல்றது? மழை வேண்டி குசூஃபை, மழை வேண்டி தொழும் தொழுகை சலாத்துல் இஸ்திஸ்கான்னு சொல்றது. இப்ப 2வது விடை ஒன்றை பாருங்க, நலவை நாடி தொழும் தொழுகைக்கு என்ன சொல்றது? சலாத்துல் இஸ்திஹாரா. உதாரணமாக இப்ப நீங்க என்ன செய்றீங்க என்றால், எக்ஸாம் உங்களுக்கு ஓயல் பரீட்சை ஆரம்பமா போகுது. அன்றைக்கு நீங்க என்ன செய்றீங்க? காலையில் எழும்பி சுபவத்துலையும் பிற்பாடு பரீட்சை மண்டபத்தை செல்வதற்கு முன்னர் 2 ரக்காத் தொழுது, அதாவது அல்லாட்ட ஒரு நலவை உதவியை நாடி நாங்க தொழுது பிரார்த்தனை செய்து மண்டியிட்டு, யா அல்லாஹ் இத்தனை வருட காலம் நான் படிச்சிருக்கின்றேன், அதற்கான பலனை இன்று நான் எழுத இருக்கின்ற பரீட்சையில தந்துடையா அல்லான்னு சொல்லி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து விட்டு சென்று ஒரு விஷயத்தை செய்து பாருங்க. இன்ஷா அல்லாஹ் அதுல நலவரிக்கும். என்னதான் இருந்தாலும் சரி, நம்மளோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு நலவை நீங்க செய்ய போறீங்கடா, தயவு செய்து ஒரு இஸ்திகாரா தொழுவிட்டு நீங்க எந்த ஒரு காரியத்தை முன்னெடுத்து பாருங்க. அது சரியா ஒரு நலவான ஒரு முடிவு அல்லாஹ் தொலைங்களை தருவார். அல்லாஹ்வுடைய நெருக்கம் இல்லாமல் போகின்ற பொழுதுதான் நம்ம எல்லாமே துண்டிக்கப்படுது. எல்லாமே எங்களுக்கு சர்ரா மாறுது, அதாவது கெடுதியா மாறுது. எந்த விடயமா இருந்தாலும் நாங்க முதலாவது இஸ்திகாரா என்று சொல்லக்கூடிய அந்த நலவை நாடி தொழும் தொழுகை செய்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் எதிர்காலங்கள்ல ஏதாவது ஒரு நல்ல முடிவை நீங்க எடுங்க இன்ஷா அல்லாஹ். அது கல்வி அறிக்கலாம், தொழில்துறை அறிக்கலாம், எந்த வேலையா இருந்தாலும் அந்த தொழுகை தொழுது விட்டு எடுங்க நீங்க. 141வது கேள்வியை பாருங்க. ஒரு தரப்பினர் மூலதனத்தையும் ஒரு தரப்பினர் உழைப்பையும் கொண்டு மேற்கொள்ளப்படும் வியாபார முயற்சி. இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், நான் சொல்லுங்க பாப்போம் என்ன வருமாண்டு. முதாரஃபா. முராபஹாண்டா என்னமா? முராபஹாண்டா என்ன சொல்லுங்க பாப்போம். சொன்னாலே சொல்லுங்க, முராபஹாண்டா என்ன? ஒருவர் ஒரு பொருளை கொள்விலையோட லாபத்தை சேர்த்து விற்பனை செய்யறது. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அடுத்த பாரு 142வது. ஸ்பெயினை வெற்றி கொள்ளல். யார் வெற்றி கொண்டாங்க ஸ்பெயினை? தாரிக் பின் ஜியாத். அப்ப ஏன்னு சொல்றது முதலாவது விடையில் இருக்கி. சிந்துவை வெற்றி கொண்ட, சிந்து பிரதேசத்தை வெற்றி கொண்ட தளபதி முஹம்மது பின் காசிம். கான்ஸ்டாந்தினோபில வெற்றி கொண்டது முகமது அல் ஃபாத்திஹ். இறுதியா மிஞ்சிருக்கிற சலாஹுதீன் அய்யூபி. அப்ப ACBD அத பொருத்தமான விட. அடுத்த 143வது. பின்வருவோரில் தற்காலிக மஹரம்களில் உள்ளடங்காதவர். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. பின்வருவோரில் தற்காலிக மஹரம்களில் உள்ளடங்காதவர் என்ன விட வரும் இதுக்கு? 3 முறை தலாக் சொல்லப்பட்ட பெண் தற்காலிக மஹரம்களில் உள்ளடங்காதவர்னு சொல்றீங்க. நல்லா பாருங்க. மனைவியின் மகள். மனைவியின் மகள். அவ தற்காலிக மஹரம் அல்ல, தற்காலிக மஹரம் அவங்க. 144வது.
இலங்கை சோழகரின் தலைவர் என சிலோன் அல் மனக் என சொல்லக்கூடிய பத்திரிகை பாராட்டப்பட்ட தலைவர் யாரு? முகமது லெப்பே. நல்லா பாருங்க. இலங்கை சோழக தலைவர் சித்திலெப்பை. அறிஞர் சித்திலெப்பை. அவரைத்தான் வந்து இலங்கை சோழக தலைவர் என்று சிலோன் மனக் பத்திரிகை பாராட்டினீங்க. பெருந்தொடர்க்கு ஏற்படுத்தாத காரியம் நேற்று வந்திருந்துச்சு, அதை விட்டுட்டு 146வது பாருங்க. உம்மத்தன் வசத்தன் என்ற என்ன? நடுநிலை சமுதாயம் முதலாவது. அடுத்த 147வது அல் குர்ஆனை தொகுக்கும் குழுவுக்கு தலைமை தாங்கிய சஹாபி ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா. 148வது அத்தூதர் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காண்பித்து அவர்களை பரிசுத்தமாக்கி வைத்து அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும், அதாவது ஹிக்மா, கற்றுக் கொடுக்கிறார். இந்த வசனத்துல ஞானம் என்பது சுன்னாவை குறிப்பதாக யார் சொல்றாங்க? இமாம் ஷாஃபி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ். 149வது துணை மூலாதாரங்களில் உள்ளடங்காதது சுன்னா. 150வது ஹனீஃப்கள் என அழைக்கப்பட்டவர்கள். ஹனீஃப்கள் இல்ல, ஜாஹிலியா காலத்தில் இணை வைப்பில் ஈடுபடாதவர்கள். ஜஸாக்குமுல்லாஹ். திண்ணைத்தோழருக்கு என்ன சொல்ல அரபுல? அஸ்ஹாபு சுஃபாக்கள். ஹிஜ்ரத்துல கலந்து கொண்டாக்கள் அவங்களை எவ்வாறு அழைக்கிறது? முஹாஜிரீங்கள். மதீனாவில் வாழ்ந்த முஹாஜிரீங்களை உதவி செய்தார்களேன்னு சொல்லப்பட்டுச்சு அந்த காலத்துல. அதாவது இங்க இருந்த அன்சாரிங்கள். இப்ப இதுல 150 கேள்வி முடிஞ்சு உங்களோட பேஜ் வந்து அடுத்த பேஜ் வந்துடு பாருங்க, கொஞ்சம் சொல்லுங்க. கதைக்கிற விளங்குதா? முதலாவது பக்கம் இருக்கும் முறை முதலாம் இரண்டாம் அக்கப்பாடல் படிக்கின்ற தான் வந்திருக்கிறது. சரி சார். அப்ப அந்த அடுத்த 150 கேள்வி சார் அது. சரி, இப்ப பாருங்க. முதலாம் இரண்டாம் அக்கபா உடன்படிக்கைகளில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை சொல்லுங்க பாபு. இந்த பேப்பர் வந்து இன்னைக்கு இன்ஷால்லா நாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு நாளைக்கு மார்னிங் அது இன்னைக்கு இரவைக்கு போடுவோமா பிள்ளைகளுக்கு குரூப்ல. ஓம் சார் இன்ஷால்லா. இப்ப சொல்லுங்கம்மா. முதலாம் இரண்டாம் அக்கபா உடன்படிக்கையில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் எண்ணிக்கை, கலந்து கொண்டாக்கள் எண்ணிக்கை 12. அதான் பொருத்தமான விட. அடுத்து பாருங்க. அமீன் ஜமாத் தொழுகை நிறைவேற்ற பள்ளிவாசலுக்கு செல்லும் போது ஒருவர் விபத்துக்குள்ளாகி உயிருக்கா போராடி கொண்டிருப்பதை கண்டார். அப்போது அவர் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன? இப்ப நீங்க போறீங்க பள்ளிக்கு, ஒரு ஆள் இடையில ஒரு ஆக்சிடென்ட் பட்டு இருக்காரு, இரத்தவாரோட கிடக்காரு, இப்ப என்ன செய்வீங்க? உடனடியாக விபத்துக்குள்ளானவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லல். அது சாலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழங்கப்பட்ட அற்புதம். சாலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதம் கருங்கல் பாறை. 4வது நோயாளியை தடவை சுகப்படுத்தியது யார் செஞ்சாங்க? இந்த நபி செஞ்சாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம். நெருப்பு குளிராக மாறிய எந்த நபிக்கு மாறிச்சு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கைத்தடி பாம்பாக இந்த நபிக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம். அடுத்த பாருங்க. 4வது அபிசீனிய ஹிஜ்ரத்தின் போது முஸ்லிம்கள் சார்பாக தலைமை தாங்கியவங்க யாரு? ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு.
அலைஹிஸ்ஸலாம் ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் அதுல, மாற்றி சரி. அனுப்பி விடுறோம் இன்ஷா அல்லாஹ். ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் தாலா. அவங்க தான் தலைமை தாங்கி போனாங்க. இப்ப சொல்லுங்க, முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு தஆலா அவங்க எங்க போனாங்க? அதாவது இந்த இடத்துக்கு நபி அவங்க ஒரு தாவா செய்யறது அனுப்பி வச்சாங்க. மதீனா. எத்திரிபு குணமா. அடுத்த பாருங்க, அது 5வது, நபி அவர்களது சொல் சார்ந்த சுன்னாவை சுட்டும் பதம். நபி அவர்களது 3வது 3வது, அதாவது சுன்னா கௌலி. சுன்னா ஃபியலிக்கு என்ன சொல்றாரு தமிழ்ல? ஃபியலிக்கு செயல் சார்ந்த சுன்னா, இந்த சொல்றாரு. தக்ரீரி அங்கீகாரம் சார்ந்தது. அங்கீகாரம் சார்ந்தது. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அடுத்து பாருங்க, திருமணம் தவிர்ந்த, திருமணம் இல்லாத, அதாவது திருமணத்தில் இது இது இருக்கி ஆனா வேறொன்றில் இது ஈடுபடுது, ஈஜாப் கபுல் இடம்பெறுகின்ற பிரிதொரு சந்தர்ப்பம். திருமணம் தவிர்ந்து கொடுக்கல் வாங்கல். சரிம்மா. அடுத்து பாருங்க, கர்ப்பிணி தாயொருவரின் இத்தா காலம். பிரசவம் நிகழும் வரை தலாக் சொல்லப்பட்ட பெண்ணின் இத்தா காலம் 4 3 மாதம். இல்ல, 3 மாதங்களை 4 மாதங்களும் 10 நாட்கள். அதே மாதிரி தலாக் சொல்லப்பட்ட பெண்ணுடைய இத்தா காலம் 3 மாதங்கள். 3 மாதங்கள். 3 துகூர்கள் என்றும் நீங்க வந்தால் ஈக்குவலுங்க விடையாக நீங்க போட்டுக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். 3 துகூர்கள். வட்டி என்பதன் அரபு பதம் என்ன? வட்டி என்ற பதத்தின் அரபு சொல். வட்டி என்பதன் அரபு பதம் ரிபா. ரிபா. ரஹன் என்றா? ரஹன் அடகு. அடகு. கருள் என்றா? பரோபகாரக்கடன். அது பை உண்டா? பை என்றா? வஹல்லல்லால் பைய வஹர்ரம ரிபா. பை என்றா என்ன இதுல? இல்லம்மா, பை. வஹல்லல்லால் பைய வஹர்ரம ரிபா. அந்த ஓதிக்கான அந்த வசனத்தை. பை என்பது வியாபாரம். அடுத்து 9வது பாருங்க, உம்மஹாத்துல் மோமின்களில் வலைப்பினி வைக்கினை வந்ததுதான் ஸைனப் பின்த் ஜஹஷ். 10வது, மதீனா ஹிஜ்ரத்தின் போது நபி அவர்கள் 3 நாட்கள் தங்கியிருந்த குகையின் பெயர். தௌர் குகை. தௌர் குகை. ஹிரா குகை எதோடு சம்பந்தப்பட்டது? வஹியோட சம்பந்தப்பட்டது. அடுத்து 11, நம்பிக்கை கோட்பாடு எனும் பொருளை குறிக்கும் அரபு சொல். அகீதா. அடுத்து ஜகாத், நோன்பு போன்ற கடமைகள் கடமையாக்கப்பட்ட ஹிஜ்ரி ஆண்டு. ஹிஜ்ரி 2. அதே மாதிரி இஸ்லாமிய அடிப்படை மூலாதாரங்களில் 2ஆம் நிலை வகிப்பது ஹதீஸ். இப்னு சபீல் என்போர் வழிப்போக்கர்கள். நட்பண்பு என்பதன் அரபு பதங்களுள் உள்ளடங்காதது ஹல்க். சரி. அடுத்தது, இலங்கை முஸ்லிம்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட போக்குவரத்து முறை. தவளம். தவள போக்குவரத்து முறைனா என்ன? பாய்க்கப்பல் மாதிரி இல்ல. கழுதைகள்ல புகழேற்று சுமந்து செல்வது. எப்படிமா? கழுதைகள்ல சுமந்து செல்வது பொருளேற்றி. இல்ல, அதுவும் பிள்ளை. மாட்டு வண்டி மாதிரி. மாட்டு வண்டி அங்க விடையா இருந்தாலும் அது ஒரு பொருத்தம் தவளம் தான். அதாவது மாடுகளை பூட்டி வண்டியில் ஆரம்ப காலங்களில் இப்ப நீங்க உங்களுக்கு தெரியுமே தெரியாது, ஒரு சில இடங்கள் இருக்கி இந்த மாட்டு வண்டிகளை அதிகமா அறிமுகம் செய்தது எங்கடாக்கள் தான், எம்மவர்கள் தான். அதனால அந்த மாட்டு வண்டிகள்ல தூர இடங்களுக்கு தங்களது பொருள்களை கொண்டு செல்லக்கூடிய முறைமையை காட்டி கொடுத்தாக்கள் எங்கடாக்கள் தான். அடுத்தது, ஒருவரின் மூலதனமும் மற்றொருவரின் முயற்சியும் இணைந்த தொழில்முறை ஏற்கனவே வந்ததுதான். இந்த பூமியை வளப்படுத்தும் பணியை குறிக்கும் அரபு பதம் இமாரத். இபாதத் அல்லாஹ்வை வழிபடுதல். ஜினாயத் உயிரினங்கள் மீது இல்ல, குற்றங்கள் தொடர்பான சட்டத்திட்டங்கள். ஹிலாஃபத் பிரதிநிதியா இருக்கிறது. அடுத்த பாருங்க, ஆனாவன பகுதி மாலிக் ரஹமத்துல்லா. உதாரணமா, ஆனா நிரலில் நூலாசிரியரின் சிலரின் பெயர்களும், ஆவண்ணா நிரலில் அவர்கள் எழுதப்பட்ட நூல்களும்
இருக்கு. அந்த அடிப்படையில ஆனா பகுதியில மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர் எழுதப்பட்ட கிதாப் முவத்தா முவத்தா முவத்தா. அப்ப எங்கெங்க அதுல விட இருக்கு பாருங்க. ரெண்டாவது மூணாவது ரெண்டாவது மூணாவது இருக்கு. அப்ப அதை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ், முஸ்னத் அஹ்மத் முஸ்னத் அஹ்மத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், الرسالة அர்-ரிசாலா. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அல் ஃபிக்ஹுல் الفقه அக்பர் الأكبر எத்தனை விட வருது? மூன்றாவது மூணாவது. Right. அடுத்த பாருங்க, குறித்தவோர் பிரச்சனையின் போது முஜிதஹிதுகளில் பெரும்பாலானோர் ஒரே தீர்வில் ஒன்றுபடுவதை குறிப்பது. இஜ்மா சரி. இஜ்மாவு சரி. இஜ்மா அக்ஸரியாண்டா என்ன? அக்ஸரியாண்டா இந்த சொல்லுங்க. பெரும்பான்மை இஜ்மா. பெரும்பான்மையான ஆக்கள் வந்து ஒரு தீர்வுல உடன்பட்டிருக்கிறது. இஜ்மா சுக்கூத்தியண்டா அமைதியா சில பேர் அமைதியா இருக்கு, மௌனம் சில சார்ந்த பேர் இஜ்மா மௌனம் சார்ந்த இஜ்மா. சிலர் சட்டம் விடயங்கள், சட்ட சார்ந்த விடயங்கள்ல பெரும்பான்மையான பேர் என்ன செய்வாங்கன்னா அமைதியா இருப்பாங்க. ஒரு சிலர் மாத்திரம் பேசுவாங்க. அது அதுல தொட்ட நடிசை நின்றுட்டு போகும். இன்ஷால்லா டைம்ல விளங்கப்படுத்துறது நான். ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து நியத்து வைக்கும் முறைமை நேற்று பார்த்தேன் நாங்க. ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து நியத்து வைக்கும் முறைமை. அத்தமத்து அத்தமத்தோ. இப்ப சொல்லுங்க, தமத்தோட என்ன? உம்ராவை செஞ்சுட்டு ஹஜ்ஜ செய்யறது. ஹஜ்ஜை செய்யறது. இதுல கேள்வி பாருங்க, ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து நியத்து வைக்கிறது கேட்டுறீங்க. கிரான். கிரான். அப்ப ஹஜ்ஜி உம்ரா என்பதை தொடராக ஒரே இஹ்ராத்தோடு அந்த ஹஜ்ஜையும் செய்து முடிப்பாங்க. அதே மாதிரி தமத்து. இஃப்ராதண்டா இஃப்ராத் ஹஜ்ஜ முடிச்சு போட்டு இல்ல ஹஜ்ஜ மாத்திரம் என்ன செய்வாங்க? இஹ்ராம் முடிப்பாங்க. ஹஜ்ஜிக்கு மட்டும். அல் இஃபாலாண்டா என்ன? இஃபாலா ஹஜ்ஜுக்குரிய தவாப். ஹஜ்ஜுக்குரிய தவாப். அடுத்து பாருங்க, 22வது தக்பீர் தஹ்ரீமா. தக்பீர் அல்லாஹ் தொழுகைக்காக கட்டப்படும் முதல் தக்பீர். முதல் தக்பீர். தக்பீர் இப்ப அந்த தொழுகையோடு சம்பந்தப்பட்ட அரபு சொல்லுக்கு தக்பீர் தஹ்ரீமா சரி. 2வது விட துஆவுல் இஸ்திஃப்தாஹ் என்ன வரும்? துஆவுல் இஸ்திஃப்தாஹ் வஜ்ஜத். அதாவது ஆரம்ப தக்பீர் கட்டிய பின் ஓதக்கூடிய துஆ வஜ்ஜத். அதே மாதிரி தவர்ருக் இறுதி இருப்பு அத்தஹியாத் இருப்பு. இஃப்திராஸ் நடு இருப்பு. நடு இருப்பு. அதே 23வது பாருங்க, கலம்பு ஜாஹிரா கல்லூரியை ஸ்தாபித்த இஸ்லாமிய அறிஞர் சித்திலபே. குற்றம் நிகழ்ந்து விடும் என்னும் பயத்தில் குற்றம் இல்லாத ஒன்றை விட்டுவிடுகின்ற தன்மை வர. இஹ்லாசண்டா தூயனா. தௌபாண்டா தக்குவாண்டா இறையச்சம். 25வது பாருங்க, கியாஸின் ருக்குன்களில் இல்லத் என்னும் பதம் குறிப்பது. கியாஸின் தீர்ப்புக்குரிய காரணி. முதல் பொருளுக்கு என்ன சொல்றது அரபுல? அசில். துணை பொருளுக்கும் இந்த தமிழ் உச்சரிவு தமிழால சொல்லாம அரபாலைய பழகி கொள்ளுங்க. ஃபரஅன்னு சொல்றது. தீர்ப்பு ஹுக்கும். அதே மாதிரி 26வது ஜாஹிலியா கால மரபில் அசபியா என்பது கோத்திர உணர்வு. கோத்திர உணர்வு. நீண்டகால போருக்கு என்ன சொல்ற? நீண்டகால போர் பவுஸ். ஜாஹிலியா கால கவிதை தொகுப்புக்கு என்ன சொல்ற? சபு முஅல்லகாத். கோத்திர அமைப்புக்கு என்ன சொல்ற அரபுல? கபீலா. கிளைகளுக்கு என்ன சொல்ற? கிளைகள் ஷுபு. அதே மாதிரி முத்துவாண்டா முத்துவா தற்காலிக திருமணம். நிக்கா சரீஹண்டா நேரிய முறையிலான திருமணம். அடுத்தே பாருங்க, 27வது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் காலத்தில் ஹதீஸ் துறைக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டவர் இமாம் ஷிஹாபுத்தீன் ஸுஹ்ரி.
அதே மாதிரி தலைமை காரியதரிசி என்பதன் அரபு சொல். தலைமை காரியதரிசி ஹாத்திப் ஹாத்திப் ஹாத்திப். வாலி என்ற யாரு? வாலி. ஆளுநர் ஹாலி என்ற தலைமை நீதிபதி நீதிபதி தலைமை நீதிபதி. காத்திபு தீவான் காத்திபு தீவான் இராணுவ காரியதரிசி இராணுவ காரியதரிசி. இது இந்த இத்தனையும் யாருடைய காலத்துல உருவாக்கப்பட்டுச்சு? உமர் உமர் ரலியல்லாஹு ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு தஆலா காலத்துல. அதே மாதிரி அடுத்து பாருங்க, காத்திபு தீவான். ஒருவர் தன் மனைவியை உடல் ரீதியா தன் தாய்க்கு ஒப்பிடுதல் என்னன்னு சொல்றேன். லிஹா. பிஹார். ஹுல்வண்டா என்ன? ஹுல்வு முதலாக இருக்கிற ஹுல்வண்டா பெண் மனைவி கணவனிடம் விவரத்தை கூறு. பெண் தனது கணவனை விவாகரத்தை கோருதல். கணவன் மனைவிய விவாகரத்து செய்யறது எப்படி சொல்றது? தலாக். தலாக் தலாக்னு சொல்றது. இப்ப தலாக் சொல்லுகின்ற பொழுது அந்த கணவன் அந்த பெண்ணை வந்து எங்க இதா வைப்பாரு? அவரை உம்மோட வீட்டுக்கு அனுப்பிடுவாரா, அல்லது இவரு பெரும்பாலும் இஸ்லாமிய திருமண முறைமைகள்ல ஒரு ஆண் தன் வந்து வீடு கட்டி கட்டாயமா மனம் முடிக்கணும். அதான் இஸ்லாம் முறைமை, அதுதான் ஒரு ஆணுக்குரிய கடமை அது. அந்த அடிப்படையில இந்த மனைவியை வந்து விவாகரத்து செய்தார். உதாரணமா ஒரு மனம் முடிச்சிருக்காரு. இப்ப நம்மட ஊர்ல இப்படி ஒரு திருமணம் நடக்கும் என்றால் அதிகமான இடங்கள் எப்படி பேசுவாங்க என்றால் அல்லாவுக்கு வேண்டி பொண்ணு எடுத்தேன்னு சொல்லுவாங்க. உண்மையில இதுதான் முறைமை. அந்த அடிப்படையில இப்ப இவரு இந்த பெண்ணை தலாக் சொல்றாரு என்றால் அந்த பெண்ணை என்ன செய்வார்? அவரை வீட்டை விட்டு அனுப்புவாரா, அல்லது இவரை வீட்டை விட்டு கிளம்புவாரா? இதனுடைய சட்டம் என்ன? அவருடைய வீட்டில் அது வீட்டிலே வைத்துக் கொண்டிருப்பாரு. இப்ப இந்த நேரத்தில இவரு 3 தொழுகளை அந்த பெண் வந்து இதா இருப்பாங்க. இதா இருக்கிற இந்த காலகட்டத்துல அந்த மனைவி அந்த தனது கணவனுக்கு சமைச்சு அவனுடைய அன்றாட தேவையை செய்து கொடுக்கணுமா, கொடுக்க கூடாதா? கொடுக்க கூடாது. அப்ப சொல்லுங்களேன் இதுக்குரிய தீர்ப்பு. இப்ப இப்படி ஒரு பிரச்சனை உங்கள்கிட்ட வந்துருக்கி எதிர்காலத்துல இன்ஷா அல்லாஹ் என்ன தீர்ப்பு சொல்லுவீங்க? அந்த அதே வீட்டில் இருக்கார், அவர வீட்டிலேயே அந்த மனைவி இதா காலம் இதா அனுஷ்டித்துக் கொண்டிருக்கார். 3 தொகுர்கள் செய்து கொடுக்கலாம். செய்து கொடுக்கலாம். மறந்துடாங்க, இது இஸ்லாமிய சட்டம். அந்த நேரத்தில் இப்ப 3 தொகுர்களும் முடிஞ்சு சேர்ந்து வாழ இயல. என்ன சமயத்துல இவர் என்ன செய்வார்? அவருக்குரிய கடமை என்ன? அந்த பெண் என்ன என்ன செய்து அனுப்பி வைப்பாரு? தாபரிப்பு செலவு வழங்கும். தாபரிப்பு செலவை கொடுத்து அனுப்பி வைப்பாரு. அதே சமயத்துல அந்த பெண்ணால விவாகரத்து பெற்ற அந்த அந்த கணவன் அந்த ஆணுக்கு இந்த பெண் என்ன செய்யணும்? தாபரிப்பு செலவு கொடுக்கணுமா, கொடுக்க கூடாதா? அவர் செலவிட்டதுக்கு நம்ம டாக்கள் பழையாக்கள் சொல்லுவாங்க, நீண்டா வந்து அவரோட மகரை கொடுத்துடணும். அப்படி ஒண்ணும் இல்லை. ஆனா இருந்தாலும் ஒரு தொகை பணத்தை கொடுத்து என்ன செய்வா? அனுப்பி விடுவா. ஸ்கிரீன்ல கொஞ்சம் கீறி இருக்கிறத கொஞ்சம் டிலீட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து பாருங்க, இமாம் ஹசன் சைபானி, இமாம் அபு யூசுப், இமாம் சுபர் ஆகியோரின் ஆசிரியர் யாரு? சொல்லுங்க பாப்பா. அபு ஹனீஃபா. அபு ஹனீஃபா இல்ல இமாம் அபு ஹனீஃபா. இமாம் அபு ஹனீஃபா தான் அந்த அவங்களுடைய உஸ்தாத் இருக்காரு, ஆசிரியர் இருக்காரு. 31 பாருங்க, நபி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை முதலாக எழுதியவர் முஹம்மது பின் இஸ்ஹாக். முகமது பின் இஸ்ஹாக். மஹர் எனப்படுவது மஹர் மணமகளுக்கு வழங்கும். மணமகன் மணமகளுக்கு வழங்கும் வழங்கும் நன்கொடை. இப்ப ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கணும் வந்து இந்த மஹர் வந்து ஒரு ஆண் தீர்மானிக்கிறையா, பெண் தீர்மானிக்கிறையா? பெண் தீர்மானிக்கும். பெண் தீர்மானிக்கணும். இப்ப இதான் மஹர் என்றால். அந்த அடிப்படையில திருமணத்தினுடைய நிபந்தனையில சொல்லுங்களேன் பாப்போம். ஈஜாப் கபூல். முதலாவது என்ன இருக்கணும்? கட்டாயம் மணமகன் கட்டாயம் மணமகன் மணமகள் இருக்கணும். 2வது ஈஜாப். அதை எப்படி சொல்லுவார்? அந்த ஈஜாப்னு சொல்றது எப்படி சொல்லி கொடுக்கிறது? அந்த மணமகளின் பொறுப்புதாரர் மணமகனிடம் எப்படி சொல்வாரு? அந்த அரபு சொல்ல இல்ல, அந்த அரபு சொல்ல சொல்லுங்க. அன்கஹ்துக ஜவ்வஜ்துக. அதே சமயத்துல
அந்த மணமகன் அந்த வழியால் ஒப்படைக்கப்படுற அந்த பெண்ணை எப்படி ஏற்றுக்கொள்வார்? அதை எப்படி சொல்றார் ரபுல்? சொல்லுங்க, நீ சொன்னதுதான். வேற சொன்னீங்க. கபில்து நிக்காஹா என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்வாரு. அடுத்தே பாருங்க, திருமணத்துல அடுத்தே சொல்லுங்க பாப்பா நிபந்தனைகள்ல. 3வது நிபந்தனை வலி ஷாஹித் சாயுது சாயுது வலி, இருக்கணும். ஷாஹித் இருக்கணும். ஷாஹித் வந்து எப்படி தீர்மானிக்கிற ஷாஹித்? வலிக்கு இருக்கிற அவ்வளோ நிபந்தனைகளோட கேள்வி, பார்வை, பேச்சு ஆகிய புலன்களுக்கும் இருக்கணும். அதே திருமண சமயத்துல ஒப்பந்தம் திருமண ஆஹ் ஒப்பந்தம் நடைபெற மொழியை அறிஞ்சிருக்கணும். மொழி அறிஞ்சிருக்கணும். அடுத்தது அவர் கொடுக்குற அந்த மகர் தொகையை கட்டாயம் அவர்கிட்ட காட்சிப்படுத்துங்க. திருமணம் நடைபெற இடங்களுக்கு போனீங்கன்னா அதை அவர்கிட்ட காட்சிப்படுத்துவாங்க. இப்போ இப்படி ஒரு கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்க. நான் இப்போ சில இடங்கள்ல திருமணம் என்ற பாடம் வரக்குள்ள ஞாபகூட்டி கொள்றேன். இந்த ஆன்லைன் திருமணங்கள் நடைபெறும் சில இடங்கள்ல. இது சம்பந்தமான உங்களோட கருத்து என்ன? சில எதிர்காலங்கள்லையும் உங்களை அப்படி எனக்கு கேள்வி கேட்டு வரலாம். சொல்லுங்க பாப்போம். அதாவது ஆன்லைன் திருமணங்கள், உதாரணமா ஒரு மணமகன் ஆஸ்திரேலியா இருக்காரு, மணமகள் வந்து ஓட்டமாடியில் இருக்கான்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப இந்த சமயத்துல இந்த ஆன்லைன் திருமணத்தினுடைய ஒரு உங்களோட நிலைப்பாடு என்ன, கருத்து என்ன? இது முடிக்கலாமா, முடிக்க இயலாதா? பேசுங்க. முடியாது. முடியாது. ஏன் முடியாதுன்னு கேட்கணும். முடியும். ஏன் முடியும், ஏன் முடியாது, அதை சொல்லுங்க. முடியும் முடியும் அதற்கான நியாயத்தை முன்வைங்க. ஈஜாப் முடியாதென்றால் கபூல் ஆன்லைன் ஊடாக செய்யலாம். ஈஜாப் கபுல் ஆன்லைன் ஊடா செய்யலாம். வேற இந்த முடியாதுன்னு சொன்னால் சொல்லுங்க பாப். கதைங்க. ஏற்கனவே சொன்னது பிரகாரம் ஈஜாப் கபூல் என்பது உதாரணம் ஆன்லைன் சொல்லக்குள்ளே அவர் இன்றைய நவீன தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அவர் ஆன்லைன் ஊடாக அவர் என்ன செய்வார், ஸ்கிரீன்ல வருவார். ஸ்கிரீன்ல வருகின்ற பொழுது இங்கிருந்து ஒரு மகளினுடைய அந்த வழிதாரர், பொறுப்புதாரர் இருப்பாரு. அடுத்த சைட் வந்து அங்கால மணமகன் இருப்பார். அப்ப இருவரும் என்ன செய்து கொள்றாங்க, இப்ப தொலைபேசியில உரையாடுவது போன்றுதான். அந்த நேரத்தில் உரையாடி கொள்வாங்க. அதுல ஈஜாப் இவர் சொல்வார், அவர் கபூல் செய்து கொள்வார். அந்த அடிப்படையில் இந்த திருமணம் செல்லுபடியாகும். அதே சமயத்துல சில நேரங்களில் வந்து இந்த பெண்ணை வந்து வெளிநாடுக்கு அனுப்பி வைக்க வேண்டிய நிலையும் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அனுப்புகின்ற பொழுது அதற்கான சட்டம் என்ன? மகரமான ஆண் துணையோட போகணும். மகரமான ஆண் துணையோட போகணும். அடுத்த பாருங்க, ஜாமியுல் குர்ஆனின் சிறப்பு பேர் அழைக்கப்படும் சஹாபியாரு? உமர் உஸ்மான் அலி அல்லாஹு தாலான். உஸ்மான் அலி அல்லாஹு தாலாவுடைய இன்னும் ஒரு சிறப்பு பேரை சொல்லுங்க. துன்னூரைன். துன்னூரைன். துன்னூரைன் சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரு மகள்களை திருமணம் முடித்ததால திருமணம் செய்து கொண்டதால. 34வது பாருங்க, எகிப்திலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட யார் நாடு கடத்தப்பட்டாங்க? அரபி பாஷா. ஓராபி பாசாவை இங்க வரவேற்று அவருக்கான அந்த வசதி வாய்ப்புகளை செய்து கொடுத்தவர் யாரு? MC சித்திலப்பே. சித்திலப்பே. அடுத்து பாருங்க, வர்த்தகர் ஒருவர் வர்த்தகத்தை ஆரம்பித்து ஒரு வருட கால இறுதியில், இது ஒரு ஜக்காத்து தொடர்பான கேள்விதான். இதுக்குரிய விடையே சொல்லுங்க பாப்போம். என்ன இவ்வளவு வரும் ஜக்காத் கொடுக்கணும்? எவ்வளவு? பாப்போம், கணக்கு சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு வருது? சொல்லுங்க. குட்டி பாத்தீங்களா? 3வது விடு.
16,250 ரூபாய். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அதான் அதுக்குரிய சரியான விடை. அடுத்து பாருங்க, கர்ப்பிணி தாய் ஒருவரின் இத்தா காலம் பிரசவம் நிகழும் வரை. நிகழும் வரை. இவ்வுலக வாழ்வு வேடிக்கையும் வீண் விளையாட்டுமாகும், நிச்சயமா மறுமை வாழ்வே நிலையானது. என்ன? யாருடைய கூற்று? ஹதீஸ். அல் குர்ஆன். அல் குர்ஆன். அல் குர்ஆன். தடை செய்யப்பட்ட வருத்த நடவடிக்கை அர்ரிபா. அர்ரிஃபா. 39 பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை பின்பற்றியோரும் அபூ தாலிப் பள்ளத்தாக்கில் அதாவது சமூக பகிசரிப்புக்குள்ளாக்கப்பட்ட காலம் 3 ஆண்டுகள். 3 ஆண்டுகள். 40வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுத முதல் நபர் ஹலீஃபா உமர் அலி. உமர் ரலியல்லாஹு தஆலா. 41, திருமண தம்பதிகளுள் ஒருவர் மதம் மாறுவதன் மூலம் நிகழும் விவாகரத்து. பசுகு. பசு. அதே மாதிரி உம்மத்தன் வசத்தன் என்பதை நாடப்படுவது நடுநிலையான சமூகம். அது மனிதன் அல்லாவின் பிரதிநிதி என்பதை சுட்டும் அரபு சொல் ஹலீஃபத்துல்லா. ஹலீஃபத்துல்லா. பின் வருவனவற்றில் இஜ்திஹாத் பற்றிய சரியான கூற்று ஒப்பு நோக்குதல். இதுல சரியான கூற்று கேட்டிருக்கீங்க பாருங்க. நீங்க பொருளை சொல்றீங்க, சரியான கூற்று எதா இருக்கும்? சரியாக சொல்வதா இருந்தால் மூன்றாவது நவீன கால பிரச்சனை. நவீன கால பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைக்கின்றது. அடுத்து பாருங்க, அஸ்ஸிஹாஹு சித்தாவில் அதாவது 4341 ஹதீஸ்களை கொண்ட ஹதீஸ் கிரந்தத்தை சொல்லுங்க பாப்போம். இதுல இது வரும். ஜாமியுத் திர்மிதி. ஜாமியுத் திர்மிதி 4800 ஹதீஸ்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. அதுல சஹீஹ் முஸ்லிம்ல 4000 ஹதீஸ்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. ஜாமியுத் திர்மிதி ஏற்கனவே சொன்ன 4800 என்று சொல்லி இப்னு மாஜாவுல 4000 ஹதீஸ்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. இதை கடைசி 2 மிஞ்சிருக்கு. தெரியுமா? அடுத்து பாருங்க, இலங்கை முஸ்லிம்களின் வரலாற்று தொன்மையை உறுதிப்படுத்தும் சான்றுகள் அல்லாதது என்ன வரும் விட? 4வது பியும் டியும். பழைய குர்ஆன் பிரதிகள், புராதன கோட்டைகள். XY நிரல் அது கொஞ்சம் பாருங்க. அல் இஸ்திஸ்னாஉ என்ன வரும்? அதுல தமிழ் கருத்து என்ன? அல் இஸ்திஸ்னாஉ உற்பத்தி கடன். அப்ப டி. அப்ப டி என்று சொல்லக்குள்ள 2 3 4 3ல இருக்கு. முஆமலாத் வியாபாரம். அப்ப 3யும் 4யும் சாய்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. முனாகஹாத் திருமணம். விட வந்துட்டு அப்ப இது மிஞ்சி போயிரு மக்காரிமுல் அக்லாக். அது அந்த அடிப்படையில் பார்க்கணும். 3வது விட. 3வது விட. அடுத்து பாருங்க, பின்வரும் பதங்களில் இதை அவ்வளோத்தையும் பாருங்க நீங்க. தலாக், முஷாரக்கா, நஃபக்கா, ஈஜாப், ஃபஸ், ரிலா, இஃப்திராஸ், அர்ரஹன் இதோட தொடர்படுத்தப்பட்ட விஷயம் அறி அதிகமாக இது இடம்பெறுது. இதுக்குள்ள பாருங்க. திருமணம். அது அந்த திருமணம் தொடர்பான விஷயங்கள் தான் அதிகமாக இதுக்குள்ள போடப்பட்டிருக்கு. அப்ப திருமண விஷயம் இருக்கு. தலாக் சரி. முஷாரக்கா வருமா? இல்ல, வராது. அது வியாபாரத்து. நஃபக்கா என்பது வருமா? நஃபக்காண்ட என்ன? தாபரிப்பு செலவு. அப்ப திருமணத்துல ஏசி. அதே மாதிரி ஈஜாப் வருமா? ஈஜாப் வரும். அதே மாதிரி ஃபஸ்ஹ் வருமா? ஃபஸ்ஹ் வரும். அப்ப தொடர்ச்சியா பாருங்க. ஏ சி அந்த இதுல ஆங்கிலத்து மாறல போல. டி இ விட இல்லை அதுல வியாபார நடைமுறைகளை கேட்டிருக்கீங்க. அப்ப வியாபார நடைமுறை சொல்லக்குள்ள முஷாரக்கா வரும்.
ஈஜாப் வரும். முஷாரக்கா பி, டி ரஹன் ரஹன் பி டிஹெச் பிடிஹெச் இல்லைன்னு நான்காவது வீடு. 4வது இருக்கணும். சரி, அடுத்து பாருங்க. நபிமார்கள் பாவங்களிலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்கள் என்பதை சுட்டும் பதம் இஸ்மத் இஸ்மத். மோஜிசாத்தண்டா என்ன? அற்புதம். அற்புதம். அற்புதங்கள். அற்புதம் என்று வரும். அடுத்து பின்வருவோரில் அஜ்னபியானவர் யார் வரும்? மாமியின் மகள். மாமியின் மகள். யார் மாமியின் மகள்? முறை எப்படி வரும்? மச்சி. சரி, அப்ப அஜ்னபியா அடையாளப்படுத்தப்படுறாங்க. சொல் சார்ந்த குஃப்ரை ஏற்படுத்தும் ஒரு வழிமுறை. சொல் சார்ந்த குஃப்ரை தூற்றுதல். அதே இல்முல் அக்கீதாவுக்கு அடிப்படையாக அமையும் மூலாதாரங்கள் நபி அவர்களால் முகஸ்துதி, அதாவது பின்வரும் விடயங்களில் எதிர்த்து காட்டப்பட்டுள்ள திருக்குடைய விடயம். 54வது பாருங்க. அல்லாஹ் பரிபூரணமானவன், எவ்வித குறைகளும் அற்றவன் என்ற கருத்தினை விளக்கும் விடயம். தௌஹீத். 3வது விட. வேதமும் சூபும் வழங்கப்பட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். யமாமா யுத்தத்தில் வஹப் பின் ஹர்ப் என்ற நபி தோழரால் கொல்லப்பட்ட போலி நபி முசைலமா. சரிம்மா. 57வது பின்வருவனவற்றுள் உடலோடும் செயலோடும் ஒரு பற்ற இபாதத். குர்ஆன் திலாவத். சரிம்மா. மனித நாட்டத்தை நிராகரித்து கலாக்கதிரை விளக்கிய வழிகட்ட பிரிவினர் யாருமா? ஜபரியாக்கள். அவங்களோட கொள்கை என்ன? அனைத்து செயல்களுக்கு மனிதன் காரணம். அனைத்து செயல்களுக்கு மனிதன் காரணம். அப்ப அது வரும். அதுக்கு இல்ல கதிரியாக்கள் தானே? கதிரியாக்கள் தெரியுமா? விலங்கு தானே கதைக்கிறேன். கதிரியாக்கள் யாரு? கதிரியா இயக்கத்தை ஸ்தாபித்த அந்த ஸ்தாபகர் யாரு? தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம். கதிரியா இயக்கத்தை ஸ்தாபித்தவர். உங்களுக்கு கேள்வி வராட்டி சும்மா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்கன்றதுக்கான கேட்கணும். அதான் சொல்லுங்க. மஅபத் அல் ஜுஹனி. அந்த கதிரியா இயக்கத்தை ஸ்தாபித்தவன் தான் மஅபத் அல் ஜுஹனி. நேற்று கிளாஸ்ல சொன்ன ஞாபகம் ஒன்றி. முத்தசிலா இயக்கத்தின் ஸ்தாபகர் யாரு? சொல்லுங்க, யாராவது பாப்போம். முத்தசிலா இயக்கத்தை ஸ்தாபித்தவர் யாரு? அதுக்கு விளங்குதா? முத்தசிலா இயக்கத்தை ஸ்தாபித்தவர் யாரு? வாசில் பின் அதா. அதே மாதிரி ஜபரியா இயக்கத்தை ஸ்தாபித்தவர் யாரு? ஜபரியாக்களை ஜபரியா இயக்கத்தை ஸ்தாபித்தவர் ஜஹத் பின் திர்ஹம். அதே மாதிரி ஜஹ்மியான்னு சொல்லக்கூடிய அமைப்பும் இருக்காங்க, அகீதா முரணான பிரிவினர். இந்த ஜஹ்மியா அந்த இயக்கத்தை ஸ்தாபித்தவர் சஃப்வான், ஜஹம் பின் சஃப்வான். ஜஸாக்குமுல்லாஹ். அப்ப அந்த அடிப்படையில முத்தசிலாக்களை ஸ்தாபித்தவர் வாசில் பின் அதா. கதிரியாவை ஸ்தாபித்த அந்த ஸ்தாபர் மஅபத் அல் ஜுஹனி. ஜபரியாக்களை ஸ்தாபித்தவர் ஜபரியா இயக்கத்தை ஸ்தாபித்தவர் ஜஹம் பின் சஃப்வான். ஜஹ்மியாக்களை ஸ்தாபித்தவர் ஜஹம் பின் சஃப்வான். இவங்களுடைய கொள்கைகளும் உங்களுடைய பாட புத்தகம் இல்லாவிட்டாலும் கட்டாயமா நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். அதுல பெரும்பாலும் ஒவ்வொரு இயக்கம் சார்ந்த விஷயங்கள் இந்த கொள்கையில நீங்க ஏஎல்ல இஸ்லாம் பாட ஒரு பாடமா இன்ஷால் எடுப்பீங்கன்னா அதுல நீங்க விரிவா நீங்க கற்றுக்கொள்வீங்க. அந்த அடிப்படையில் இந்த இதுல கேட்கப்பட்ட கேள்வி நீங்க மனித நாட்டத்தை நிராகரித்த கலாக்கதிர விளக்கிய பிரிவுகள் என்ற கேட்கக்குள்ள நீங்க இதுக்கு பொருத்தமான விடையாக
இதை நீங்க சாய்ஸ் பண்ணுவீங்க? ஹவார்ஜிங்கள் வராது, கதரியாக்கள். ஜபரியாக்கள். அதே மாதிரி மனித சமுதாயம் முழுவதற்குமானவர் என்பதை சுட்டும் அரபு பதம். ரெண்டாவது சொல்லுங்க அப்போ. ரெண்டாவது விட ரெண்டாவது விட ஹாபத்தலின்னாசண்டா என்ன விட வரும்? ஹாபத்தலின்னாசண்டா மனித சமூகத்துக்கு முதலாவது தான் அதுக்குரிய பொருத்தமான விட. காபத்தல் இன்னாஸ், காபத்தல் இன்னாஸ் என்பதுதான் அதுக்குரிய விட. ரஹ்மத்தலில் ஆலமீன் என்பது உலகம் முழுவதற்கும் அருள். ரப்புல் ஆலமீன் என்பது உலகத்தாரின் இரட்சகன். ரப்பு நாஸ் என்பது மனிதர்களின் இரட்சகன். அதே மாதிரி இந்த கேள்விதான் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அவருடைய அந்த சிந்தனை பிரிவு, அவருடைய கிதாப் என்ன? முஸ்னத் இல்ல, அவருடைய கிதாபு வந்து ரிசாலத்துல் உசூலியா. அப்ப டி, அப்ப ஒன்றுலயும் ரெண்டுலயும் அந்த டி ஆரம்பிச்சிருக்கி. அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லா அஸ்ர் முஸ்னத். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாவுடைய அந்த சிந்தனை போக்கு, மாலிக் ரஹ்மத்துல்லாவுடைய சிந்தனை போக்கு ராயு மதரசத்துல் ராயு மദ്രസത്തുல் ராயி. அதர ராயியா அசர். அசர் 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 ரெண்டா வந்து விளக்கத்தை சொல்லுங்க பாப்போம். மദ്രസത്തുல் குர்ஆன் அசர் சொன்ன அடிப்படையில் தீர்ப்பளித்தல். தீர்ப்பளித்த. மദ്രസത്തുல் ராயி என்ன? இத்தியா தனக்கு தெரிஞ்ச சரியென்று இனம் கண்ட ஹதீஸ்களை வச்சு தீர்ப்பளித்தல். தீர்ப்பளிக்கிறது. அப்ப பொருத்தமான விட DA DACB முதலாவது. முதலாவது. 61 பாருங்க. ஜகாத் விதியாகும் நிபந்தனைகளுள் அடங்காதது. 58வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? என்னவா? 58வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஜபரியாக்கள். சரியா? ஜகாத் விதியாகும் நிபந்தனைகளுள் அடங்காதது என்ன வரும்? நியத்து வைத்தல். நிச்சயமா அல்லாஹ் பரிசுத்தமானவர்களை நேசிக்கிறான். ஏற்கனவே வந்ததுதான் அல் குர்ஆனின் கூற்று. முஅல்லஃபத்துல் குலூப் என்ற பதத்தினால் கருதப்படுவது. முஅல்லஃபத்துல் குலூப், இஸ்லாத்தின்பால் கவரப்பட்டவர்கள். இப்ப நான் உங்களோட ஒரு கேள்வி எனக்கு இஸ்லாத்தின்பால் கவரப்பட்டவர்களுக்குரிய சரியான விடையா இருந்தாலும் இப்போ ஒரு காஃபிர்களுக்கு ஜகாத் கொடுக்கலாமா? இல்ல. அப்படின்னா அப்ப இஸ்லாத்தின்பால் கவரப்பட்டவர்கள் என்ற அந்த சொற்றொடர்புட நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன விளங்கி கொள்றீங்க? பேசுங்களா. அதாவது இஸ்லாத்தின்பால் கவரப்பட்டவர் என்ற அந்த சொற்றொடர் ஊடாக நீங்க என்ன விளங்கி கொள்றீங்கன்னு கேட்கணும். அந்நிய மத மக்கள். அந்த அந்நிய மத மக்கள்னு சொல்லக்குள்ள நாங்க அதுக்குரிய விடையை எப்படி கொடுக்கும்? நாங்க புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள். உண்மையில வந்து புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற ஒரு சைட் இருந்தாலும் அவங்க இஸ்லாத்துல வந்துட்டாங்க. புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்னு சொல்லக்குள்ள இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இஸ்லாத்தின்பால் கவரப்பட்டவர் நீங்க இப்படி பாருங்களேன். உதாரணமா வந்து சிலர் வந்து இஸ்லாத்துல வருவாங்க என்ற அந்த எதிர்பார்ப்போடு சிலர் இருப்பாங்க. இப்ப பெரும்பாலும் இந்த இஸ்லாமிய சப்போர்ட் பண்றாங்க. அபூ தாலிபுகளாக நாங்க அதை மாற்றிக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். 64வது கேள்வி ஏற்கனவே வந்ததுதான். 65வது கேள்வியை பாருங்க. ஹஜ் கடமையின் போது தவாஃபுல் இஃபாலாவை நிறைவேற்றுவது ஃபர்து. நஜாசத் என்பதன் கருத்து அசுத்தம். தஹாரத் என்றால் சுத்தம். அதிகமான நபிமார்கள் வாழ்ந்து மரணித்தார்கள் என்ற வகையில் சிறப்பு பெறும் இடம் மஸ்ஜிதுல் அக்ஸாவும் ஷாம் தேசமும். 67. 68 தொழுகையில் இறைவனோடு உரையாடும் சந்தர்ப்பமா அமையும் அல் குர்ஆனின் அத்தியாயம் சூரா ஃபாத்திஹா. சபுர் என்ற அரபு பதம் பொறுமையை குறிப்பது போல தவக்குல் என்ற பதம் பொறுப்பு சாட்டுதல். 70வது பாருங்க. பின் வருவனவற்றுள் தொழுகையின் ஃபர்லான ஓதல் அல்லாதது
துஆஉல் இஸ்திஃப்தா. துஆ துஆ இஸ்திஃப்தா. இஸ்திஃப்தா. இலக்கிய கண்ணோட்டத்தில் அல் குர்ஆனுக்கு விரிவுரை எழுதிய முஃபஸ்ஸிர். ஷமஹ்ஷரி. சமக்ஷரி. சமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹ். நபிமார்களின் மனைவியரை குறிப்பிடும் அரபு பதம். உம்மஹாத்துல் முஃமினீன்கள். மோமின் மோமினின். சுனன் என்ற பெயரால் அறிமுகமான ஹதீஸ் கிரந்தங்கள். சுனன் அபூ தாவூத், இப்னு மாஜா. இப்னு மாஜா. இதுல ஏற்கனவே ஒரு கேள்வி விடுபட்டது. புகாரி இந்த கிதாபுல வந்து இத்தனை ஹதீஸ்கள் உள்ளடக்கப்பட்டு 7275 சுருக்க இல்ல இப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க நஸ்மா. ஒரு இதுக்கு சொல்றேன், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க வேண்டி. எட்டிசலாட் ஏர்டெல்னு சொல்லி கொடுக்குற புள்ளிகளுக்கு. எட்டிசலாட் ஏர்டெல்ண்டா எட்டிசலாட்டுடைய முன் நம்பர் 72, ஏர்டெலுடைய பின் நம்பர் 75. இப்போ அது சுருக்கமா சொல்லலாம். எட்டிசலாட் ஏர்டெல்னு சொல்லக்குள்ள கேள்வி கேட்டா புகாரிக்கு எட்டிசலாட் ஏர்டெல்னு எழுதிப்பட்டு வரல. இந்த இலக்கத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. 7275. இப்போ எட்டிசலாட்டுக்கு முன்னுக்கு வர்றது 72, ஏர்டெலுக்கு வர்றது 75. 7275 மறந்துடாதீங்களா இன்ஷா அல்லாஹ். லேசுக்கு அப்படி சொல்றேன் நான். சிலது படிக்கக்குள்ள ஒன்றோட ஒப்பிட்டு படிச்சு கொள்றது அது ஒரு ஞாபகத்தில் எதிர்காலத்தில் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். 74வது, ஒரு மோமினிடம் எல்லா தீமைகளும் இருக்கலாம், ஆனால் 2 தீமைகள் இருக்க முடியாது. ஏற்கனவே வந்ததுதான். என்ன வரும் விட அதுக்கு? பொய்யும் நாணயமின்மை. நாணயமின்மை. 75வது, கலீஃபா உமர் அலி அவர்கள் தொடர்பான ஒரு தவறான கூற்று. என்ன வரும்? அப்துல்லா பின் சபா என்ற யூதனால் கொலை செய்யப்பட்டார். கொல்லப்பட்டார். அப்ப சொல்லுங்க, உமர் அலி யாரால் கொல்லப்படுறாங்க? இல்ல இது சரி, விட சரி. நான் உங்களோட கேட்கணும் வந்து உமர் அலி யாரால் கொல்லப்படுறாங்க? அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம். இல்ல, அலி ரலியல்லாஹு அவர்களை கொண்டதான் அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம். உமர் அலியை கொலை செய்த இல்ல ஃபைரூஸ் தைலமி வராது. அபுல் லுஅலுவ ஃபைரூஸ் அல் மஜூசின்னு சொன்னீங்கன்னா சரி. உமர் அலி அவங்க குற்றுயிர கடை சொன்னாங்க, என்ன கொண்டது ஒரு காஃபிர் தான், ஒரு மஜூசி தான் சொன்னாங்க. அடுத்த பாருங்க, பின்வரும் பதங்களை கருதுக. அதில் குறிப்பா வந்து நீங்க ஆன்மீக மேம்பாட்டுக்கான வழிகள் கொண்ட ஒரு பதங்கள் தான் இருக்கி. தஅவா வருமா ஆன்மீக மேம்பாட்டுக்கான பணிகள்ல வழிகள்ல? இல்ல. நப்சுல் அம்மாரா வருமா? இல்ல. தௌபா வருமா? தௌபா ஓ. வரும். அவ தௌபா வருமானு 2ல விட இருக்கு பாருங்க. முதலாவதுலயும் இருக்கு, 3வதுலயும் இருக்கு. அடுத்து வருமா? வரும். அப்ப டியும் வந்துட்டு இப்ப 3வது நாங்க சாய்ஸ் பண்ணணும். சீரா வருமா? சீரா சீரா சீராவுண்ட என்ன அதை சொல்லுங்க. சீராவுண்ட என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களின் வரலாறு. வரலாறு. தாரிகண்டா மனித வரலாறுகள். தாரிகண்டா ஒரு மனிதனுடைய வரலாறு. ஹிலாஃபத்து ராஷிதான் என்ன? ராஷிதான் வரும். ஹிலாஃபத்து ராஷிதான்டா குலஃபா ராஷிதுன்னு கேள்விப்பட்டீங்களா? அதுதான் ஹிலாஃபத்து ராஷிதான்னு சொல்றது. நேர்வழி பெற்ற ஆட்சின்னு சொல்றது. அப்ப கடைசி ஐயொன்றி பாருங்க, இஹ்லாஸ் ஒன்றி பாருங்க. விட இஹ்லாஸ் தூய. அப்ப அதுல விட பிள்ளையா இருக்கி நீங்க சிடி ஐய போட்டுக்கோனீங்கன்னா சரி இன்ஷா அல்லாஹ். அடுத்து இந்த இஸ்லாம் பாடம் பார்ட் 1 தான் இது. இன்ஷா அல்லாஹ் இந்த பார்ட் 2 அது எப்படி உங்களுக்கு செய்து கொள்ள நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் மசூரா செஞ்சுட்டு போய்த்தோம்னா நல்லா. பார்ட் 2ல வர முதலாவது 10 கேள்விகள் அப்படி செய்யலையா, அல்லது நான் சிலது தொகுத்து வச்சிருக்கேன். எப்படின்னா தரம் 10, 11 அந்த பாடங்களை உள்ளடக்கி அதுக்குள்ள இருந்து வர அந்த ஒன் வேர்ட் ஆன்சர் கேள்விக்கும் பதில்களும், அதாவது கோடு போட்டு இருக்கும். அதில் இந்த விடையில நீங்க சாய்ஸ் பண்ணி எழுதி கொள்றது. அப்படி வர்றது நல்லமா? இப்படி நீங்க அப்படி வந்தாலும் அப்படி நல்லம்னு சார் எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்கம்மா. அந்த எம்சிக்யூல இல்லாம அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ஹதீஸா இந்த குர்ஆன் வசனமாண்ட எப்படி சார் ஐடென்டிஃபை பண்றது? அதுல வந்து அது சிலது நாம பாடமாயிட்டான் போகணும். சில வசனங்கள் அங்க பார்க்கக்குள்ள ஹதீஸாகவே விளங்கும். அது சில வசனங்கள் இது ஹதீஸா குர்ஆன்னு நமக்கே டவுட் வரும். இப்போ அதை நீங்க கட்டாயமா வந்து நீங்க படிக்கக்குள்ள வந்து அதை ஞாபகத்தில் வச்சு தான் நீங்க படிச்சு கொள்ளணும். அது சிலது ஐடென்டிஃபை பண்ண இயலாது. இந்த ரசுல்லாவுடைய ஹதீஸ் குர்ஆனும் ஹதீஸும் கிட்டத்தட்ட பொருளாக தொகுத்து எழுதக்குள்ள ஒன்று மாதிரி தான் விளங்கும். அது
சிலது வந்து உங்களுக்கு புரியும், சிலது வந்து சமனா விளங்குறாப்புல இருக்கும். அது ஓகே கஷ்டம். அது என்ன இதுவரைக்கும் நாங்க பார்த்த விஷயங்கள்ல என்ன விளங்கிச்சு உங்களுக்கு? இப்ப பிரச்சனை அப்படி போனது, இதோட விளக்கங்கள் இதோட விளக்கங்கள் தேவையா? நீங்க பேசுனீங்களா தங்கர மாதிரி இன்ஷால்லா எதிர்காலங்கள்ல கொண்டு போவோம். இன்ஷா அல்லாஹ் அப்ப அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். சார் சொல்லுங்க. பாட்டு வந்து எப்ப நடக்கும் சார்? அவங்க சமீர் சார் சொல்லுவாங்க போல இன்ஷா அல்லாஹ். சரி சார். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.